வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம ஸ்பாட் டெஸ்ட் 2 மாடர்ன் இந்தியாவில் ஸ்பாட் டெஸ்ட் 2க்கான ஆன்சர் கீயை பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் நிறைய பேர் எழுதியிருக்கீங்க, இன்னும் சிலர் எழுதாமல் இருக்கிறீங்க. ஸோ இதற்கான ஐடியாவை பாருங்கள், எப்படி இந்த 20 கேள்விகளை நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் எளிமையான தேர்வாகத்தான் எனக்கு தெரியுது, யாருனாலும் எழுதக்கூடியதாகத்தான் இருக்குது. போர்ஷன்ஸ் நிறைய, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த 20 கேள்விகள் மட்டும் படிச்சுட்டு டெஸ்ட் போடக்கூடாது. இந்த போர்ஷனுக்கான 100-120 கேள்விகள் இருக்குன்னா அதையும் படித்து விட்டு தேர்வு எழுதுங்கள் அப்படின்றத நான் உங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே எழுதக்கூடிய தேர்வுகள் முக்கியம் இல்லை, நீங்கள் அங்கே எழுதி சர்வீஸ் வாங்கணும், அதற்கு மொத்த கேள்விகளையும் படிக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஸ்பாட் டெஸ்ட்டாக தான் எழுதணும், இல்லை புதிதாக வந்திருக்கிறவர்கள் கொஞ்சம் அடாப்ட் ஆகணும் அப்படின்றக்காக தெரிஞ்சுக்கிட்டு கூட எழுதுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஆனால் மொத்த கேள்விகளையும் நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், கொஸ்டின் என்ன? ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் சட்டமறுப்பு இயக்கத்தின் போது மகாத்மா காந்தியின் ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வெளிக்கொணர்க. பிரிங் அவுட் த ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி டியூரிங் ஹிஸ் நான் கோஆபரேஷன் அண்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். இதுதான் கொஸ்டின். ஸோ பாருங்கள், 10 மார்க் கொஸ்டின் தான், 10 மார்க் கேள்வி. கொஸ்டினை பிரேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன போராட்டத்தின் போது? ஒத்துழையாமை இயக்க போராட்டம், அப்புறம் சட்டமறுப்பு இயக்கம், சிவில் டிசோபீடியன்ஸ் போது காந்தி என்ன பண்றாரு? சில ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கொண்டு வர்றாரு. பொதுவாக ரெண்டுக்கும் பொதுவான சில திட்டங்களை கொண்டு வர்றாரு. அதை பிரிங் அவுட், வெளிக்கொணர்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம் பாருங்க, கொஸ்டினை பார்த்துக்கிட்டோம். ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் என்ன கொண்டு வராங்க? தேசிய கல்வி கூடங்களை ஏற்படுத்தணும், சரியா? ஆமாம். காதி இதை ப்ரொமோட் பண்ணணும், சுதேசி பொருட்களை ஆதரிக்கணும், இதை போன்ற திட்டங்கள். இதை தவிர ஒத்துழையாமை இயக்கத்தில் ஆங்கிலேயருடைய நிறுவனங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது. சட்டமறுப்பு இயக்கத்தின் போது ஆங்கிலேயர் இயற்றிய சட்டங்களை மீறுதல், இதுதான் பொதுவான செயல் திட்டங்கள். இந்த செயல் திட்டங்களை சப்ஹெட்டிங் வைஸ் நம்ம போட்டு ஒவ்வொன்றையும் ஃபேக்ட்ஸ் கொடுத்தா போதுமானது. இதான் புரிதல். ஸோ பாருங்க, மகாத்மா காந்தி இந்த ஒத்துழையாமை இயக்கம், அப்போ ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்க, அறிமுகம்ட்டு. இது 10 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஹெட்டிங் தேவையில்லைனாலும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆக்கப்பூர்வமான திட்டங்களை நிறைய பேர் பங்கு பெற்றாங்க. ஒத்துழையாமை இயக்கம் ஃபேக்ட்ஸோட சேர்த்து கொடுங்க, இவங்க சிம்பிளாக கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? சில ஃபேக்ட்ஸும் சேர்த்து கொடுக்கணும். ஒத்துழையாமை இயக்கம் 1920-22 மற்றும் சட்டமறுப்பு இயக்கம் 1930-32 ஆகிய காலகட்டங்களின் போது பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை காந்தி முன்வைத்தார். இத்திட்டங்களில் பின்தங்கிய வகுப்பார், பெண்கள், சிறுபான்மையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்றாங்க. அப்போ விடுதலை இயக்கத்தையே ஒரு வகையில் மாஸ் மூவ்மெண்ட், மக்கள் பங்கேற்புடன் கூடிய மூவ்மெண்ட்டாக மாற்றிய பெருமை காந்தியே சேரும். அவருடைய ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் என்ன? ஸோ பாருங்க, ஒருங்கிணைப்பு. அப்போ ஆர்கனைஸ் பண்றாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா அதற்கு முந்தைய காலகட்டங்களில் மாடரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய மிதவாதிகளோ, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதிகளோ கடைநிலை வரை தங்களுக்கான கட்டமைப்பை கொண்டிருக்கல, அவங்களுக்கான தொண்டர்களோ, சீடர்களோ, அதற்கான கிளை தலைவர்களோ கொண்டிருக்கல. ஆனால் காந்தி வந்த பின்னால் என்ன பண்றாரு? தேசம் முழுக்க கிராமங்கள், நகரங்கள், அனைத்து பகுதிகளிலையும் என்ன பண்றாரு? தன்னுடைய ஆசிரமங்கள் மூலமான கட்டமைப்பை விரிவாக்குகிறார். தன் தொடர்பின் மூலமாக வலைப்பின்னலை உருவாக்குறாரு. இதன் மூலம் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு மேம்படுத்துறார். பொதுவாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் சொல்லுங்க, 1920-22 ஒத்துழையாமை இயக்க போராட்டம் தான் அதிக அளவில் மக்கள் பங்கேற்ற போராட்டம். சுதேசி மூவ்மெண்ட் ஆகட்டும், சட்டமறுப்பு இயக்கமாகட்டும், வெள்ளை வெளியேறு இயக்கம் ஆகட்டும், அதிலெல்லாம் முஸ்லிம்கள் பங்கு பெறல. ஆனால் ஒத்துழையாமை இயக்கத்தில் மட்டும்தான் இந்து முஸ்லிம் ஒற்றுமை மிக தீவிரமாக இருந்தது. அப்போ இது பெரிய போராட்டமாக இருந்துச்சு. அடுத்ததாக பாருங்க, சமூக பணி செயல்பாடுகள். இதன் மூலமாகவும் பாருங்க, இந்த ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தின் போதும் சரி, சட்டமறுப்பு இயக்க போராட்டத்தின் போதும் சரி, என்ன பண்றாரு? சத்தியாகிரக சபை அப்படின்ற சபையை வச்சிருந்தார். அப்ப என்ன பண்றாரு? இதுல சமூக பணிகளையும் மேற்கொண்டு இருக்கார். மக்கள் நல பணிகள், சாலை அமைத்தல், சரியா, குடிநீர் வழங்குதல் போன்ற முயற்சிகளையும் மேற்கொண்டு என்ன பண்றாரு? மக்களை ஒருங்கிணைக்கிறார். இதுவும் ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தின் போது வெகுஜன மக்களை பயன்படுத்துறாரு. அடுத்தா பாருங்க, காதி ஊக்குவிப்பு. நம்ம பார்க்குறோம், காதி அந்த நூற்பு சக்கரம், அந்த நூற்பு சக்கரமே என்ன ஆகுது? அதை பிரபலப்படுத்துறாரு. நூற்பு சக்கரத்தை பிரபலப்படுத்துறாரு. அந்த நூற்பு சக்கரம், அந்த கைராட்டை சின்னம் பிரபலமாகுது. அப்போ வெளிநாட்டு துணிகளை புறக்கணிக்கக்கூடிய அந்த சின்னம், வெளிநாட்டு துணிகளை புறக்கணியுங்கள், உள்நாட்டு பொருட்களை ஆதரியுங்கள் அப்படின்ற வகையில் அந்த செயல்பாடு இருக்கு. அப்புறம் தீண்டாமை எதிர்ப்பை முன்வைக்கிறார் காந்தி. பார்த்தீங்கன்னா தீண்டாமை எதிர்ப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்க காலகட்டத்தின் போது, தட் இஸ் 32 அம்பேத்கருடனான பூனா ஒப்பந்தத்திற்கு பிறகு என்ன பண்றாரு? தீண்டாமை ஒழிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஹரிஜன் பத்திரிகை மூலம் பிரச்சாரம் பண்றாரு, சரியா? அப்போ அவங்களையும் விடுதலை இயக்கத்தில் இருக்கிறார். அடுத்த பாருங்க, மது எதிர்ப்பு.
குறிப்பா பாருங்க, ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தின் போது மது எரிப்பை காந்தி முன்வைக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை பெரியார் ஈவே ராமசாமி நம்ம பார்க்குறோம். கள்ளுக்கடை மறியல் போராட்டம் 1920-21 கண்ணாம்பாள், நாகம்மையார் உள்ளிட்ட அவருடைய சகோதரி மற்றும் மனைவி ஆகியோரும் இதில் பங்கு பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதெல்லாம் உள்ள கொடுங்க. காந்தியுடைய கைடன்ஸ் அடிப்படை தான் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நடத்தினாங்க. ஒத்துழையாமை செயல் திட்டத்தின் முக்கிய அங்கமாக இருந்துச்சு. அது மாதிரி பெண்கள் பங்கேற்பு. ஸோ பெண்கள் பங்கேற்பையும் காந்தி வந்து அந்த ஒத்துழையாமை சட்டமறுப்பு இயக்க காலகட்டத்தில் முன்வைக்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பெண்கள் பங்கேற்றாங்க. பார்த்தோம், நாகம்மாள், கண்ணாம்மாள் ஆகியோரை பார்த்தோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருக்கிறாங்க பெண்களுடைய பங்களிப்பு. அருணா அசஃப் அலி ஆகட்டும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இதில் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் உள்ளிட்ட அந்த தலைவர்களையும் பார்க்குறோம் இல்லையா? ஆமாம், இவங்கெல்லாம் வந்து விடுதலை இயக்கத்தில் பெண்களையும் பங்கேற்க வச்சது காந்தியுடையதாக இருக்கு. அடுத்து தேசிய கல்வி மையங்கள். இப்படிதான் கொடுக்கணும், நீங்க கல்வின்னு விடக்கூடாது. தேசிய கல்வி கூடங்களை ஏற்படுத்துதல். அப்ப பாருங்க, தேசிய கல்வி கூடங்களை ஏற்படுத்தினாங்க. ஒவ்வொரு பகுதிகளிலையும் தேசிய கல்விக்கூடங்கள். ஆங்கிலேய மொழி கல்விக்கு மாற்றாக, ஆங்கிலேயருடைய அந்த மெக்காலை கல்வி திட்டத்திற்கு மாற்றாக. அப்படி ஃபேக்ட்ஸை கொடுங்க, இது வெறுமனையா இருக்கு, நீங்க தான் ஃபேக்ட்ஸை கொடுக்கணும். மெக்காலை கல்வி திட்டத்திற்கு மாற்றாக தேசிய கல்விக்கூடங்கள், தொழிற்கல்வி ஊக்குவிக்கக்கூடிய தொழிற்கல்வி கூடங்கள் இவற்றெல்லாம் ஏற்படுத்துறாரு. பின்னாளில் வார்தா அந்த கல்வி திட்டத்தின் அடிப்படையில் கல்விக் கொள்கையிலையும் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. உழைக்கும் வர்க்கம். அப்ப இந்த காலகட்டத்தில் தொழிற்சங்கங்கள், தொழிலாளர் இயக்கங்களும் பெரிய அளவில் வந்துருச்சு. அவங்கள பயன்படுத்தி என்ன பண்றாரு, ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் சட்டமறுப்பு இயக்கத்தின் போது ரயில்வே தொழிலாளர் வேலை நிறுத்தம் மிக பிரபலமாக இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் தான் காந்தியுடைய திட்டமாக இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், ஹைலைட் பண்ணி முடிவுரையாக சொல்லணும். அப்போ காந்தி இவ்வாறு பல்வேறு பொதுமக்கள், பெண்கள், தொழிலாளர்கள், உழைக்கும் வர்க்கம் ஆகியோரை கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கொண்டு வந்து ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் சட்டமறுப்பு இயக்கத்தை வெற்றி பெற செய்தார் அப்படின்ட்டு கன்க்ளூட் பண்ணணும், நிறைவு செய்யணும். அப்போ பாருங்க, ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக போனோம்னா ஒத்துழையாமை இயக்கம் ஆங்கிலேயருடைய அந்த நிறுவனங்கள்ல பங்கேற்காம இருக்கிறது, தட் இஸ் ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கிறது. குறிப்பாக சட்டமன்றத்துக்கு போகக்கூடாது, அதையும் ரைட்டாக சொல்லுங்க. சட்டமன்ற புறக்கணிப்பு, நீதிமன்ற புறக்கணிப்பு, கல்விக்கூடங்கள் புறக்கணிப்பு போன்ற ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள். இதே போன்று சட்டமறுப்பு இயக்கம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல ஆங்கிலேயருடைய சட்டங்களை மீறுதல், குறிப்பாக உப்பு சட்டத்தை, சாதாரண மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்புக்கு கூட வரி விதிப்பதை எதிர்க்கக்கூடிய உப்பு சட்டத்தை எதிர்த்து செயல்பாட்டை வெளிப்படுத்துறது, இதுதான் முக்கிய செயல் திட்டங்கள். இதுல பொதுவான செயல் திட்டங்களாக சில திட்டங்களை வகுக்கிறாரு. ஒன்று தேசிய கல்விக்கூடங்கள் ஏற்படுத்துறது, அப்புறம் சுதேசி பொருட்களை ஆதரிக்கும் வகையில் காதி செயல்பாட்டை ஊக்குவிக்கிறது, தீண்டாமை ஒழிப்பு செயல்பாடுகளை மேற்கொள்றது. சரியா? ஆமா. அதுக்கப்புறம் கள்ளுக்கடை மறியல் என்று சொல்லக்கூடிய மது ஒரு ஒழிப்பு போராட்டங்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் பொதுவான செயல் திட்டங்களா இருக்கு. சமூக பணி, அப்போ சோசியல் சர்வீஸ் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல இது பண்றது, பெண்கள் பங்கேற்பை ஊக்கப்படுத்துறது, அப்புறம் உழைக்கும் வர்க்கத்தினரை பயன்படுத்துவது உள்ளிட்ட இந்த ஆக்கப்பூர்வமான திட்டங்களை காந்தி மேற்கொண்டார் அப்படின்றத சொல்லுங்க. அடுத்தா பாருங்க, பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய நலன்கள் மற்றும் இந்திய தேசியவாத கோரிக்கைகளுக்கு இடையிலான சமரச முயற்சி என்ற அடிப்படையில் இந்திய அரசு சட்டம் 1935 விமர்சன ரீதியாக மதிப்பிடுக அப்படின்னு சொல்றாங்க. கிரிட்டிக்கலி எவாலுவேட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆஸ்பெக்ட்ல பாருங்க, எதை பத்தி சொல்றாங்க, புரிஞ்சிக்க முற்படுங்க. இந்திய அரசு சட்டம் 1935 என்ன ஆஸ்பெக்ட்ல பார்க்க சொல்றாங்க, பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய நலன்கள். இதை கொண்டு வந்ததால அவங்களுக்கான அட்வான்டேஜஸ் என்ன, இப்படி புரிஞ்சுக்கங்க. 1935 இடத்துல பிரிட்டிஷாருக்கான நலன்கள் என்ன இருக்கு. அதுக்கப்புறம் நேஷனலிஸ்ட் டிமாண்ட், இந்திய தேசியவாதிகள் கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து வேணும், இது வேணும், அது வேணும்னு கோரிக்கை வச்சாங்க இல்லையா? அப்போ இவங்களுடைய டிமாண்ட்ஸ் என்ன, ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுது அப்படின்ற அடிப்படையில் இந்த சட்டத்தை உங்களை அப்ரோச் பண்ண சொல்றாங்க, அதை மதிப்பிட சொல்றாங்க. அப்போ 35 சட்டம் அறிமுகப்படுத்துங்க, ஜென்ரலாக இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. 35 சட்டம் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை செயல்படுத்தக்கூடிய சட்டமாக இந்த சட்டம் இருந்துச்சு. இது ஆங்கிலேயர்களுக்கும் நிறைய நன்மைகள் அளித்தாலும் தேசியவாதிகளுடைய கோரிக்கைகளையும் கன்சிடர் பண்ணக்கூடிய வகையில் இது அமைஞ்சிருந்தது அப்படின்றத சொல்லிட்டு, எனினும் முழுக்க தேசியவாதியுடைய கோரிக்கைகளை இது கன்சிடர் பண்ணல. ஸோ 1935 சட்டம் ஒரு அடிமை சாசனம். ஜவஹர்லால் நேரு சொன்னாரா? சொன்னார். உள்ள கொடுக்கணும்னா கொடுங்க, ஒரு இது கொடுங்க, அதை பத்தி ஒரு கோர்ஸ் அல்லது சேயிங்ஸ் கொடுத்துட்டு அடுத்து வாங்க என்ன சொல்லலாம், அறிமுகம். அப்ப பாருங்க, இதுல என்ன ஆஸ்பெக்ட்ல 35 சட்டத்தை பத்தி சொல்றோம், சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய நலன்களை வலியுறுத்தும் அம்சங்கள் என்ன இருக்கு, அதுல அதிகாரத்தை நிலைநிறுத்துதல். பாருங்க, அப்ப என்ன பண்றாங்க, பிரிட்டிஷார் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக்கிட்டாங்க. ஏன்னா பாதுகாப்பாகட்டும், வெளியுறவுத்துறை ஆகட்டும், தகவல் தொடர்பாகட்டும், முக்கிய துறைகளை யார் வச்சுக்கிறா? 35 சட்டத்தின் அடிப்படையில் வைஸ்ராய் வச்சுக்கிறாரு.
இந்தியர்களுக்கு அதிகாரம் இல்லை. முக்கிய துறைகள் அனைத்தையும் ஆங்கிலேயர்களே தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டாங்க. அப்போ ஏகாதிபத்திய நலனை அது வெளிப்படுத்துது. அடுத்தா பாருங்க, பொருளாதார நலன்கள். அப்போ எக்ஸைஸ் பாலிசி, கஸ்டம்ஸ் பாலிசி, ட்ரேட் பாலிசி போன்ற வர்த்தக செயல்பாடுகள் தொடர்பான முடிவுகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தையும் வைஸ்ராய் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டார். 35 சட்டத்தில் அப்படித்தான் சொல்லுது. அப்போ அதனாலதான் நேரு அடிமை சாசனம்னு சொல்ல காரணம் அதுதான். அடுத்தது பாருங்க, பெயரளவிலான அதிகாரத்தை தான் கொடுத்தார். பெயரளவு, ரியல் பவர்ஸ் வெஸ்டட் வித் வைஸ்ராய் தாங்க. பெயரளவிலான அதிகாரம் மட்டுமே, சரியா, இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டது. உண்மையான அதிகாரம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திடம், பிரிட்டிஷ் கிரவுன் என்று சொல்லக்கூடிய மன்னராட்சியிடம் வழங்கப்பட்டது. அதனுடைய பிரதிநிதியாக யார் இருக்கா? வைஸ்ராய் இருக்காரு. அப்போ இது 1935 சட்டத்தில் பிரிட்டிஷார் ஏகாதிபத்திய நலனை சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே இது பாருங்க, இந்திய தேசியவாத கோரிக்கைகள். நம்ம ஆளுங்க சில கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க, அதையும் ஓரளவு கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1919 சட்டத்தில் என்ன கொடுத்திருந்தாங்க, மாகாணங்களில் இரட்டையாட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஆனா 35 சட்டத்துல தான் மாகாணங்களுக்கு சுயாட்சி வழங்கப்பட்டது. அடுத்த பாருங்க, வாக்குரிமை என்பது தொடக்கத்துல குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் இருந்துச்சு, சரியா, சொத்து வைத்திருப்போர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள், இப்படி லிமிட்டடாகத்தான் இருந்துச்சு. மராத்திய சட்டமன்றங்கள் மராத்தியர்களுக்கு, ஐரோப்பியர்களுக்கு இப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாருக்கும் வந்துச்சு. அப்போ அந்த வாக்குரிமை பிரதிநிதித்துவ எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. மறைமுக தேர்தலிருந்து நேரடி தேர்தல் கிட்ட வந்துட்டோம். வாக்குரிமை, மக்கள் தொகை அதிகமாயிட்டு. தனி தொகுதிகள், சிறுபான்மையினத்தவர் மைனாரிட்டிஸ்க்கு தனி தொகுதிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முஸ்லீம்கள் 1909 கொடுத்துட்டோம், இதுலையும் கண்டினியூ ஆகுது. ஐரோப்பியர்கள், சீக்கியர்கள், மராத்திய சட்டமன்றத்தில் மராத்தியர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்து பின்னால் பூனால ஒப்பந்தத்தில் ரத்து பண்ணாங்க. பட் இருந்தாலும் இதை போன்று நிறைய பிரதிநிதித்துவம் பெற ஆரம்பிச்சாங்க. இவங்க டிமாண்ட் நிறைய இருந்துச்சு. இன்னும் கூட நீங்கள் சொல்லலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன கேட்டாங்க, டொமினியன் அந்தஸ்து கேட்டாங்க. டொமினியன் அந்தஸ்து கிடைச்சது. மாகாணங்களில் சுயாட்சி கிடைச்சது. மத்தியில் இரட்டையாட்சி கான்செப்ட் வந்துச்சு. அப்புறம் ரிசர்வ் வங்கி வந்துச்சு, அதெல்லாம் உள்ள சொல்லுங்க. பொதுப்பணி தேர்வாணையம் வந்துச்சு. நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது, நீதித்துறை விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதெல்லாம் நேஷனலிஸ்ட் டிமாண்ட், இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ பிரிட்டிஷாருடைய நலனையும் தக்க வச்சுக்கிட்டாங்க, தேசியவாதிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில தான் இந்த சட்டம் வந்துச்சு. ஆனா நம்மள என்ன பண்ண சொல்றாங்க, கிரிட்டிக்கலி, விமர்சன ரீதியாக ஆராய சொல்றாங்க. அதுதான் நான் அந்த பாயிண்ட்டை சொன்னேன். அதை விமர்சிச்சு நீங்க ஆராயணும். இந்த சட்டம் இந்த பக்கமும் இருக்கு, இந்த பக்கமும் இருக்கு. இதை விமர்சன ரீதியாக பார்க்கறப்போ நீங்க விமர்சன ரீதியாக என்ன சொல்லணும், வரம்புகள், லிமிட்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம். இதன் மீதான வரம்புகள் என்ன இருக்கு, கூட்டாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னாலுமே இது மத்திய அரசின் அதிகாரம் நிறைந்த கூட்டாட்சியாகத்தான் இருந்திருக்கு. மாகாணங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய கட்டுப்பாட்டுடன் கூடிய கூட்டாட்சி தான் இருந்துச்சு. இதான் லிமிட்ஸ், குறைபாடுகள். கையிருப்பு அதிகாரங்கள் பாருங்க, ஆளுநர் ஜெனரல் என்ன பண்ணிக்கிட்டாரு, சில சப்ஜெக்டை ரிசர்வ் பண்ணிக்கிட்டாரு. ரிசர்வ் சப்ஜெக்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. முக்கியமான துறைகள் நம்ம பார்த்தோம், பாதுகாப்பு, வெளியுறவு, நிதி, தகவல் தொடர்பு போன்ற முக்கியமான துறைகளை தன் கையில் வச்சுக்கிட்டு அமைச்சரவைக்கு குறைந்த அதிகாரம் கொண்ட துறைகளை தான் கொடுக்குறாரு. அப்போ இது விமர்சனம். வகுப்புவாத பிரதிநிதித்துவம், இந்தியாவை ஏற்கனவே பிரித்தாளும் கொள்கையை கடைபிடிச்சு என்ன பண்ணாங்க, இஸ்லாமியர்களுக்கு தனி தொகுதி, அப்புறம் சீக்கியர்கள் எல்லாருக்கும் தனி தொகுதி முறையை கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, டிவைட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் விமர்சனம். பொருளாதார கட்டுப்பாடு, பிரிட்டிஷ் பொருளாதார நலன்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி இந்திய பொருளாதார வளர்ச்சியை முடக்குச்சு. ஒரு வகையில் இந்திய பொருட்கள் மீது ஏற்றுமதி வரியெல்லாம் விதிச்சாங்க. அதுக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் இந்த சட்டத்தில் எதுவும் கொடுக்கல. அப்போ இதெல்லாம் இந்த சட்டத்தின் மீதான விமர்சனங்கள் மற்றும் லிமிட்டேஷன்ஸ். அப்போ இந்த சட்டம் ஒரு வகையில் பார்க்குறப்போ நேரு குறிப்பிட்டது போல் அடிமை சாசனமாக தான் இருக்கு. இது தேசியவாதிகளுடைய முடிவு சொல்லுங்க, இது தேசியவாதிகளுடைய கோரிக்கையை ஏற்கக்கூடிய வகையில் நிறைய அம்சங்கள் இருக்குது. அப்படின்னாலும் உண்மையில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய நலனை பாதுகாக்கும் சட்டமாகவே இந்த சட்டம் இருந்தது. எனவேதான் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லாரு, 1935 இந்திய அரசாங்க சட்டம் ஒரு அடிமை சாசனம் என குறிப்பிட்டார். கொடுக்கலாமா? இதுதான் கண்டென்ட். அடுத்த கொஸ்டின் வாங்க. முடிவுரை நீங்க தான் சொல்லணும். இதை எவாலுவேட் பண்ண சொன்னாங்க, மதிப்பீடு, விமர்சன ரீதியாக மதிப்பீடு செய்ய சொன்னதால விமர்சனங்களை கொடுங்க, நெட்ல தேடுங்க. கூடுதலா இந்த சேயிங்ஸ் அபவுட் 1935 ஆக்ட் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல தேடுங்க. 1935 சட்டம் தொடர்பான கிரிட்டிசிசம்ஸ், விமர்சனங்கள்னு தேடுங்க, உடனே கிடைக்கும். அதையும் சேர்த்து உள்ள கொடுங்க. பொதுவாக இதில் உள்ளது அப்படியே கொடுக்க ட்ரை பண்ணக்கூடாது, வேல்யூ எடிஷன் பண்ணணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். டயக்ராம் சேர்க்கணும், ஃபேக்ட்ஸ் சேர்க்கணும், புள்ளி விவரங்கள் சேர்க்கணும், ஃபேக்ட்ஸ் சேர்க்கணும், சரியா, நெட்டில் தேடணும், கோட்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ் சேர்க்கணும், நீங்கள் தான் பார்க்கணும், சரியா. அடுத்தா பாருங்க, 1947 இந்திய பிரிவினையின் வரலாற்று காரணங்கள் என்ன, ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதனுடைய விளைவுகள் என்ன, 2 விஷயம் கேட்குறாங்க. இந்திய பிரிவினை
பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அதற்கான காரணங்கள் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன? அப்போ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 1947 ஆகஸ்ட் 14-15 இந்திய பிரிவினை நடக்குது. இது ஜூன் 3 பிளான் என்று சொல்லக்கூடிய மவுண்ட் பேட்டன் திட்டத்தின் அடிப்படையில் நடக்குது. இதை வெளிப்படுத்தியது 1947 இந்திய விடுதலை சட்டம் ஆகும். இது ஜூலை 18 1947 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. சொல்லிட்டு இந்திய பிரிவினைக்கான வரலாற்று காரணங்கள் அப்படின்ட்டு ஒரு 4 பாயிண்ட். அடுத்ததான் இந்திய பிரிவினையின் விளைவுகள், அதுக்கு ஒரு 4 பாயிண்ட். ஓப்பன் கொஸ்டின் தான், இதை மதிப்பீடவோ இது பண்ணவோ கேட்கல. வாட் இஸ் வாட்னு தான் கேட்குறாங்க, அதை சொல்லுங்க. பாருங்க, அறிமுகம் பண்ணிட்டீங்க. பிரிவினைக்கான வரலாற்று காரணங்கள் அப்படி கொடுக்கணும். அவன் என்ன கொடுத்துருக்கானோ அப்படியே மேஜர் ரேட்டிங் யூஸ் பண்ணுங்க. பிரிவினைக்கான வரலாற்று காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷாருடைய பிரித்தாளும் கொள்கையே காரணம். முதன்மை காரணம் அதுதான். இந்து முஸ்லீம் இடையே அவன் என்ன பண்ணான், பிரிவினையை தூண்ட ஆரம்பிச்சான். பிரித்தாளும் கொள்கை, குறிப்பாக வங்க பிரிவினை திட்டம். அதை ஹெட்டிங்கா கொடுங்க, இந்து முஸ்லீம் பிரிவினை, இதுதான் காரணம் பிரித்தாளும் கொள்கை. அப்ப டைட்டில் பிரித்தாளும் கொள்கைன்னு ஒரு சப்ஹெட்டிங்கை போட்டு சொல்லுங்க. ரெண்டாவது வங்க பிரிவினை திட்டம், ரைட்டா? அடுத்து கிலாஃபத் இயக்கம். கிலாஃபத் இயக்கம் முஸ்லீம்களை ஒருங்கிணைச்சு தேசிய போராட்டத்தை ஈடுபடுத்தினாலும் அந்த முஸ்லீம் பிரிவினைவாதம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வகுப்புவாரி கொடை. ராம்சே மெக்டொனால்டு என்ன பண்ணிட்டாரு, வகுப்புவாரி கொடை, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு தொடரும், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்ட்டு வகுப்புவாரி பிரிக்க தொடங்கினாங்க. இது முஸ்லிம்கள் பிரிவினை இன்னும் தூண்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 1940 ஜின்னா என்ன பண்றாரு, தனி பாகிஸ்தான் தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. முஸ்லீம் லீக் கட்சி லாகூர் தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேபினட் மிஷன் திட்டத்தின் தோல்வி. கேபினட் மிஷன் டொமினியன் இந்தியாவை முன்னிறுத்துறாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் இதை ஏத்துக்கல, போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜின்னா என்ன பண்ணாரு, நேரடி நடவடிக்கை தினம் அப்படின்றத ஒன்று தூண்டினார். அதுக்கப்புறம் விளைவு என்ன ஆகுது, ஜூன் 3 பிளான் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டம் வந்துச்சு. அப்போ வரிசையா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிலேயருடைய பிரித்தாளும் கொள்கை, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, கர்சான் பிரபு கொண்டு வரார். அதனுடைய விளைவு தான் வங்க பிரிவினை திட்டம். அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் ஃபார்மேஷன், நீங்க கொடுங்க, முஸ்லீம் லீக்குடைய தோற்றம், அதுவும் அவங்க பிளான் தான். அதுக்கப்புறம் கிலாஃபத் இயக்கம், அதுக்கப்புறம் தனி பாகிஸ்தான் கோரிக்கை 1940, அதுக்கப்புறம் கேபினட் மிஷனுடைய தோல்வி, அதுக்கப்புறம் நேரடி நடவடிக்கை நாள் 1946 ஆகஸ்ட் 15 நேரடி நடவடிக்கை நாள், டைரக்ட் ஆக்ஷன் டே. யார் இறங்குறா, ஜின்னா இறங்குறார். அதுக்கப்புறம் இந்திய பிரிவினை திட்டம் ஆகியவை தான் அந்த வரலாற்று காரணங்கள் அப்படின்னு சொல்றோம். பிரிவினையுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கச்சக்க மக்கள் மாற்றம் அடைகிறாங்க. பிரிவினையுடைய விளைவு என்னன்னா, ராட்லிஃப் குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் என்ன பண்றோம், தேசம் 2ஆக பிரிக்கப்படுது. இந்தியா இருக்கு, மேற்கு மற்றும் கிழக்கு பாகிஸ்தான் ஆகியவை இணைந்து பாகிஸ்தானா உருவெடுக்குது. அதன் விளைவுகள் என்ன ஆகுது அப்படின்னு பாக்குறப்போ, அப்போ இடப்பெயர்வு நடக்குது. ஃபர்ஸ்ட் என்னது, இடப்பெயர்வு. அங்குள்ள மக்கள் இங்கே நடக்குது, இங்க வர்றாங்க. இங்க உள்ள மக்கள், அங்க உள்ள இந்துக்கள் இங்க வர்றாங்க. இங்க உள்ள இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் போறாங்க. அப்போ இடப்பெயர்வு நடக்குது. இடப்பெயர்வு அந்த தகராறு நடக்குது. வன்முறையின் விளைவாக எக்கச்சக்க மக்கள் உயிரிழக்கிறாங்க. இது பெரிய பிரச்சனை. இடப்பெயர்வு நடக்குது, வன்முறை நடக்குது. சரியா, ரைட்டு. பரவலான கற்பழிப்பு, சூறையாடுதல், சொத்து அழிப்பு போன்ற சம்பவங்கள் நடக்குது. நீண்டகால அரசியல் சமூக பதட்டங்கள் நடக்குது. எல்லை பிரிவுல தகராறு நடக்குது. கூடுதலா 2 பாயிண்ட் கொடுங்க. ஆமா, ஜம்மு காஷ்மீர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது பாகிஸ்தான் ஆதரவு பத்தான்களால். இதெல்லாம் பிரிவினுடைய விளைவு தான். அப்போ அகதிகள் வருகை இருக்கு, விளைவுகள். அகதிகள் வருகை, இன்னும் 4 பாயிண்ட் கொடுங்க. இது கண்டென்ட் பத்தாது. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் கண்டென்ட். அகதிகள் வருகை, அகதிகள் பிரச்சனை 2 தேசங்களுக்கும் பெரிய பிரச்சனையா இருக்குது. அடுத்ததா வன்முறை மற்றும் சூறையாடல் எக்கச்சக்க நடக்குது. எல்லை பிரிப்புல தகராறு இருக்கு, காம்பன்சேஷன் அளிக்கிறதுல தகராறு இருக்கு. ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை உதயமாகுது. இந்தியா பாகிஸ்தான் இன்று வரை பரம வைரியாக இருக்கிறோம். இதுக்கு எல்லாமே அந்த பிரிவினை தான் காரணம் அப்படின்றத விளைவுகளாக சொல்லுங்க. இதை கண்ட்ரோல் பண்ணி சொல்லுங்க. சரியா, ரைட். அடுத்து வாங்க. இந்திய சுதந்திர இயக்கத்தை வடிவமைப்பதில் சுப்பிரமணிய சிவாவுடைய புரட்சிகர உத்திகளுடைய பங்களிப்பை பகுப்பாய்வு செய்க, அனலைஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ நேஷனல் மூவ்மெண்ட்டை அதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காரு யாரு, சுப்பிரமணிய சிவா. இவர் ரொம்ப சாதாரண இடம் போடுறோம். இன்னும் சொல்ல போனால் வஉசி மற்றும் பாரதியாருடைய காலத்தில் இவர் தான் ஒரு உந்து சக்தியாக இருக்கிறார், வஉசிக்கும் சுப்பிரமணிய பாரதி அவர்களுக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் இவர் தான் இயக்கத்தை முன்னெடுத்துட்டு போறார். அவர் விடுதலை இயக்கத்தில் இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை கட்டமைத்ததில் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அவருடைய புரட்சிகர உத்திகள் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாரு, அதை அனலைஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப பாருங்க, சுப்பிரமணிய சிவா பாருங்க, இந்திய சுதந்திர இயக்கத்துல ஒரு முன்னோடி நபர். நிறைய தீவிரவாத மற்றும் புரட்சிகர தந்திரங்களுக்கு பெயர் பெற்றவர். இவர் தமிழகத்தை சேர்ந்த தீவிரவாதிகளுடைய 3 முகங்கள்ல ஒருவராக பார்க்கப்படுறார். யாரு, பாரதியார், வஉசி, சுப்பிரமணிய சிவா. சரியா, ஆமா. நம்ம பார்க்கிறோம், தொழுநோய் கண்ட போதும் நடந்து சென்றே என்ன பண்றாரு,
நாடு முழுக்க பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு பாக்குறோம். சுதந்திர ஆனந்தா என்ற பட்டப்பெயரை சுட்டி கொண்டவர். அப்போ அவரை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. நேரம் அங்க போயிட வேண்டிய கண்டம் போக வேண்டாம். சுப்பிரமணிய சிவா ஒரு அறிமுகம். இவர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பகுதியை சேர்ந்தவர். சுதந்திர ஆனந்தா என்ற பட்டப்பெயரை சுட்டி கொண்டாரு. தொழுநோய் பீடிக்கப்பட்ட போதும் என்ன பண்ணாரு? ஆமா, நடந்து சென்றே பிரச்சாரம் செய்து ஆங்கிலேயருக்கு எதிரான சுதந்திர இயக்கத்தை வடிவமைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புரட்சிகர உத்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஒன்னு, இயக்கத்தை தீவிரப்படுத்துறாரு. இந்த காலகட்டத்தில் சுதேசி இயக்கத்தை தீவிரப்படுத்துதல். என்ன இயக்கம்? சுதேசி இயக்கத்தை தீவிரப்படுத்துறாரு. திருநெல்வேலி கலவரம். திருநெல்வேலி கலவரத்துல முக்கிய பங்கு இவர் தான். வ.உ.சியுடைய கைது நெல்லை கலவரமாக வெடித்தது. அதுல முக்கிய பங்கு வகித்தது இவர் தான். வ.உ.சியுடைய கைதுக்கு எதிராக ஆங்கிலேயர் எதிர்ப்பும் பொருட்டு இந்த இயக்கத்தை தீவிரப்படுத்துறாரு. அடுத்ததா பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக ஆயுதமேந்தி எதிர்ப்புக்காக தொடர்ந்து வாதிட்டார். இவர் பாத்தீங்கன்னா இரண்டாவது ஆதரவு திரட்டுறார். 1915 to 20 என்ன பண்றாரு? தமிழர்களுடைய ஆதரவு திரட்டுறார். தமிழர்களுடைய ஆதரவை திரட்டி சுதந்திர இயக்கத்துக்காக ஒரு பிராந்திய தளத்தை, ஒரிஜினல் இதை உருவாக்குறார். அது மாதிரி பாருங்க, விவசாயிகள் எழுச்சிகள் இதுலயும் பெரிய அளவுல பங்கு பெறார். மூணாவது விவசாய எழுச்சிகள். விவசாயிகளை கவர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகளை திரட்டினது அவருடைய பங்களிப்பு. இது தமிழ் தேசியவாதத்தை தூண்டுறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழர்கள் அப்படின்ற ஆஸ்பெக்ட்லேயே ஆங்கிலேயருக்கு எதிராக உணர்வை தூண்டுறாரு. விவசாயிகள் எழுச்சியை தூண்டுறாரு. நெல்லை கலவரத்துக்கு காரணமா இருக்காரு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலனித்துவ அதிகாரிகள் மீதான தாக்கத்தை வெளிப்படுத்துறார். அடக்குமுறை மற்றும் சலுகைகள், சிவாவுடைய தந்திரங்கள் அடக்குமுறையை அதிகரித்த வழிவகை செய்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ அவர் என்ன பண்றாரு? பத்திரிகைகள் மூலம் நிறைய பங்களிப்பு கொடுங்க. நிறைய ஒரு பத்திரிகைகளா சொல்லுங்க. சுப்பிரமணிய சிவாவை படிச்சிருக்கீங்க இல்லையா? பத்திரிகைகள் மூலம் அவர் என்ன பண்றாரு? விடுதலை இயக்க உணர்வை பிரச்சாரம் பண்றாரு. கால்நடையாக நடந்து சென்று பிரச்சாரம் பண்றாரு. சிறையில அவர் என்ன பண்ணாரு? மலச்சட்டி அல்ல வைக்கப்பட்டார். அதை சொல்லுங்க. மலம் அல்ல வைக்கப்பட்டார். இதன் காரணமாக தொழுநோயால் பீடிக்கப்பட்டார். தேசிய இயக்கத்துக்காக தன் உடலையும் உயிரையும் தியாகம் பண்ணிருக்கார். தொழுநோயாளிகள் ரயிலில் பிரயாணம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு இவருக்காகவே தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. எதுக்கு? இவர் போய் பிரச்சாரம் பண்றார் அப்படின்ட்டு. நடந்து போய் பிரச்சாரம் பண்றாரு. வ.உ.சியுடைய உந்து சக்தியாக திகழ்ந்தார் சுப்பிரமணிய சிவா பாத்தீங்கன்னா. அப்ப அதனாலதான் அவர் அப்படி சொல்றோம். இவரை பத்தி யார் சொல்றாரு? ம.பொ.சி சொல்றாரு. தமிழக விடுதலை போராட்டத்துல, இந்தியால விடுதலை போராட்ட வரலாறுல தமிழகத்தை உற்று நோக்குகையில் சுப்பிரமணிய சிவாவுடைய தியாகத்துக்கு நிகராக எவரையும் காண இயலாது. யார் சொல்றா? ம.பொ.சி சொல்றாரு. இதெல்லாம் பள்ளி புத்தகங்கள்ல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க உள்ள கொடுங்க. முக்கியத்துவம், தியாகம். 1925 சிவாவுடைய தியாகம் ஒரு புரட்சி வீரராக இந்திய வரலாறுல இது பண்ணுது. உத்வேகம், அவருடைய டெக்னிக்ஸ், தந்திரோபாயங்கள், தட் இஸ் ஸ்ட்ராட்டஜி, இந்தியாவிற்கு அப்பாலும் புரட்சிகர தேசியவாத இயக்கங்களை தொடர்ந்து ஊக்குவித்தது. உண்மையை சொல்ல போனா அவருடைய எழுச்சி மிகுந்த பேச்சுகளால் கவரப்பட்ட இளைஞர்கள் புரட்சிகர பாதையை நோக்கி போனாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதன் உள்ளிட்டோர் என்ன பண்றாங்க? ஆஷ் துரை படுகொலைக்கும் காரணமாகறாங்க. அந்த புரட்சிகர செயல்பாடுகளுக்கும் ஒரு உந்து சக்தியாக திகழ்ந்தார். அப்ப பாருங்க, சுப்பிரமணிய சிவா சுதேசி இயக்க முன்னெடுப்பு செயல்பாடுகளை மேற்கொள்றார். அப்படி ஹெட்டிங் போடுங்க, இது நாட் ரெலவென்ட். சுதேசி இயக்க செயல்பாடுகளை மேற்கொள்றார். நெல்லை கலவரத்துக்கு காரணமாகிறார். சரியா? பத்திரிகைகள் மூலம் பிரச்சாரம் செய்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு உண்டாக்குறார். அப்ப இளைஞர்களையும் விவசாயிகளையும் ஊக்குவிக்கிறார். அடுத்து என்ன பண்றாரு? அவன் பிரச்சார செயல்பாடுகள், தொழுநோய் பீடிக்கப்பட்ட போதும் நடந்து சென்றே பிரச்சார செயல்பாடுகளை மேற்கொள்றார். தலைவர்களை ஒருங்கிணைப்பு, சுப்பிரமணிய பாரதியார், வ.உ.சி, சக்கரை செட்டியார் உள்ளிட்ட இந்த காலகட்டத்திய சுதேச இயக்க தலைவர்களை ஒருங்கிணைத்து போராட்டங்களை வலுப்படுத்துறார். அப்புறம் சொல்லுங்க, இதுதான் ஹெட்டிங்கா போட்டு கொடுங்க. சுப்பிரமணிய சிவாவுடைய தியாகத்துக்கு நிகராக எவரையும் முன்வைக்க இயலாது சொல்வது வரலாற்றாசிரியர் ம.பொ.சி அப்படி சொல்லுங்க. ம.பொ. சிவஞானம் அப்படின்றத சொல்லுங்க. ரைட்டா? பத்திரிகைகள், ஃபேக்ட்ஸ் எல்லாம் பள்ளி புத்தகத்தில் உள்ளதை கொடுங்க. அடுத்தா பாருங்க, சிஆர் திட்டம் இந்தியாவில் சிறுபான்மை பிரதிநிதித்துவ பிரச்சனையை எவ்வாறு எடுத்துரைத்தது, அதன் வரம்புகள் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதில் உள்ள குறைபாடுகள் என்னன்னு கேட்கறாங்க. வாட் இஸ் சிஆர் பிளான்? சிஆர் பிளானை பத்தி கேட்கறாங்க. அதுல இந்தியாவில் சிறுபான்மை பிரதிநிதித்துவ பிரச்சனை எவ்வாறு எடுத்துரைத்தது இந்த காலகட்டத்தில் பாருங்க. 1944 2ஆம் உலகப் போர் முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஆனா நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஆங்கிலேயர் விடுதலை கொடுக்கக்கூடிய முடிவுக்கு வந்துட்டான். ஆனா நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. காரணம், ஒரே நாடா விட்டு போறதா, தனிநாடு பிரிச்சு கொடுக்கறதா. காரணம், ஜின்னா தனிநாடு கோரிக்கையை முன் வச்சு பாகிஸ்தானோட தனிநாடு கோரிக்கையை முன் வச்சிருந்தார். அப்போ ஜின்னா சிறுபான்மையினர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு தான் தனிநாடு கேட்கிறார். அப்போ சிஆர் ஒரு திட்டத்தை முன்வைக்கிறாரு. அதுதான் சிஆர் பிளான் அப்படின்ட்டு பேர். சரியா? சிஆர் பிளான் அடிப்படையில் தேசம் பிரிக்கப்படக்கூடாது. தேசம் பிரிக்கப்படக்கூடாது. ஆனா எப்படி இருக்கணும்? தேசம் அப்படி இருக்கு அப்படின்னா இந்த இப்படி பிரிக்கப்படக்கூடாது.
வங்கதேசமும் ஒன்றா இருக்கணும், பாகிஸ்தான் இந்தியாவோட தான் இருக்கணும். ரெண்டுக்கும் சுயாட்சி பெற்ற மாகாணங்களாக இது இருக்கணும். சரியா? ரெண்டுக்கும் எல்லாருக்கும் இந்தியாவுக்கும் பொதுவான மைய அரசு இங்கே தான் இருக்கும், இவங்களுக்கும் பொதுவான மைய அரசு இங்கே தான் இருக்கும். இந்த மைய அரசு கட்டுப்பாட்டில் இராணுவம், வெளியுறவு, தகவல் தொடர்புலாம் இருக்கும். சரியா? மற்றபடி இவங்களுக்கு தனி அதிகாரத்தை கொடுத்துருவாங்க. மற்றபடி அவங்க உள்நாட்டு பகுதி நிர்வாகத்தை அவங்க பார்த்துக்கலாம். பொதுவாக ரெண்டு தேசத்துக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மைய அரசு. இந்த கான்செப்ட் தான் சிஆர் பிளான். அது அவங்களுடைய சிறுபான்மையினருடைய பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு, அதில் உள்ள குறைபாடுகள் என்ன, சிறுபான்மையினருடைய பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இது இருந்துச்சா? ஏன்னா ஜின்னா கேட்டது இந்தியாவில் இருந்தால் மெஜாரிட்டி ஹிந்துஸ்ட்டை நாங்கள் முஸ்லீம்ஸ் வாழ முடியாது அப்படின்ட்டு தான் தனிநாடு கேட்டார் இல்லையா? ஆமாம். அப்போ அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஒன்றா இருங்க, உங்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்க்கிறோம் அப்படின்ற வகையில் தான் சிஆர் பிளான் என்று சொல்லக்கூடிய சி ராஜகோபாலாச்சாரியார் பிளான் ரிலீஸ் ஆச்சு. அப்போ அதில் உள்ள அம்சங்கள் என்ன, அதில் உள்ள குறைபாடுகள் என்ன பாருங்க. சிஆரால் முன்மொழியப்பட்ட திட்டம், சி ராஜாஜியால் முன்மொழியப்பட்ட திட்டம், இந்தியாவில் இந்து முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய வகுப்புவாத பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு சமரச திட்டம். பாகிஸ்தான் என்ன கேட்கிறான், முஸ்லீம் லீக்குடைய கோரிக்கைக்கு மாற்றாக காங்கிரஸ் எதிர்ப்பின் மத்தியில் இவர் ஒரு நடுநிலையை கடைபிடிக்கிறதுக்காக தான் அந்த திட்டத்தை ரிலீஸ் பண்றாரு. அப்ப இதன் மூலம் எப்படி சிறுபான்மையினருடைய பிரதிநிதித்துவத்தை, அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்லணும், இதுல வாட் இஸ் சிஆர் பிளான் அப்படின்றத சொல்லணும். சிஆர் திட்டம் என்பது என்ன, சிஆர் திட்டத்தின் அம்சங்கள் என்ன, லிமிட்டடா சொல்லணும், அவ்வளவுதான் சொல்லணும். சிஆர் திட்டம் என்பது 1944 வெளியிடப்பட்டது. யாரால் வெளியிடப்பட்டது? சி ராஜகோபாலாச்சாரியார், முன்னாள் சென்னை மாகாண முதல்வராக இருந்தவரால் வெளியிடப்பட்டது. அம்சங்கள் என்ன, ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்க. சொல்லிட்டு இது சிறுபான்மையினருடைய பிரதிநிதித்துவத்தை நிவர்த்தி செய்தல் என்ன பண்ணுது அப்படின்றத சொல்லுங்க. பாயிண்ட் பேசிஸா சொல்லுங்க. 1, முஸ்லிம்கள் மற்றும் சிறுபான்மையினத்தவருக்கு நீங்க தனி தேசம் கிடையாது. அப்போ அம்சத்தின் அடிப்படையில் முஸ்லிம் சிறுபான்மையினத்தவருக்கு வேலை வாய்ப்பு, கல்வியில் இடஒதுக்கீடு சொல்றாரு. அதுக்கப்புறம் தனி தொகுதிகள், தனி நாடு வேண்டாம், உங்களுக்கு நாங்கள் தனி தொகுதி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சிறுபான்மையினர் இருந்த மாகாணங்களில் முஸ்லீம் பிரதிநிதித்துவத்துக்கு முக்கியத்துவம். தமிழகம்லாம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினத்துவம் தான். அப்போ உங்களுக்கு அங்கே ரெப்ரசன்டேஷன், சட்டமன்றங்களில் இடஒதுக்கீடு கொடுக்குறோம், கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்குறோம், தனி தொகுதி கொடுக்குறோம் அப்படின்லாம் சலுகையை சொல்றாரு. மாற்றாக நீங்கள் என்ன பண்ணுங்க, தனிநாடு கோரிக்கையை கைவிடுங்க அப்படின்றதான் சிஆர் பிளான். ஆனால் அதில் உள்ள குறைபாடுகள் என்ன, குறைவான பிரதிநிதித்துவம். அவர் சொல்லக்கூடிய பிரதிநிதித்துவம் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு. குறிப்பாக சிறுபான்மையினர் பெரும்பான்மையாக உள்ள மாநிலங்களில் குறைவான பிரதிநிதித்துவம் தான் உங்களுக்கு கிடைக்கும் ரிசர்வேஷன் அடிப்படையில். அப்போ இதனால இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவாங்க. 2வது, வகுப்புவாத பிளவுகளை வலுப்படுத்துதல். இவங்க ரிசர்வேஷனை பற்றி பேசவே இல்லை, ஒன்றா இருப்போம், எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறப்போ இவர் பிரித்து விடுறாரு. நீ உனக்கு ரிசர்வேஷன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வகுப்புவாத பிரிவினையை வலுவகுக்குது. பாதுகாப்பு இல்லாமை, சிறுபான்மை சமூகங்கள், சப்ஹெட்டிங்க்கு நம்பர் போட கற்றுக்கங்க. எப்போவுமே சிலர் சப்ஹெட்டிங் போட மாட்டேன்றீங்க பாருங்க. பாதுகாப்புகள் இல்லாமை, சிறுபான்மை சமூகங்கள் மீது பெரும்பான்மை சமூகம் ஆதிக்கம் செலுத்துவதை தடுப்பதற்கு எந்த அம்சங்களும் சிஆருடைய பிளான்ல இல்லை. இன்னொன்று ரொம்ப சிக்கலானதாக இருக்கு. சரியா? இது வந்து 2 நாடுகள் ஒரு இராணுவம் அப்படின்றதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது, குறைபாடு மிக்கதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக முஸ்லீம் லீக் இத்திட்டத்தை நிராகரித்தது. சிஆர் பிளானை ஜின்னா ஏற்கவில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிஆர் பிளானை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக 1944 மலபார் ஹில்ஸ் மாளிகை மும்பையில் காந்தியும் ஜின்னாவும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அப்போ ஜின்னா அதை மறுத்துருவார் முற்றிலும். நோ, வி நீட் செப்பரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிடுவார். இதன் விளைவாக சிஆர் திட்டம் தோல்வியடைந்தது. இவ்வளோதான் விஷயம். அப்போ இதை சொல்லுங்க. அடுத்தவங்க, இந்தியாவில் தலித் உரிமைகளை மேம்படுத்துவதில் சமூக சீர்திருத்த இயக்கங்களுடைய பங்களிப்பு. இந்தியாவில் கேட்டாங்க, தமிழ்நாடு கான்டெக்ட்ல இல்லாமல் இந்தியன் கான்டெக்ட்ல அப்ரோச் பண்ணுங்க. தமிழ்நாடு கான்டெக்ட்ல லைட்டா சொல்லுங்க. தலித் ரைட்ஸ், தலித் உரிமைகளை சரியா மேம்படுத்தணும். யாரோட பங்களிப்பு? சமூக சீர்திருத்தவாதிகளுடைய பங்களிப்பு. இதை என்ன பண்ணணும், பகுப்பாய்வு செய்யணும். அதில் சிறப்புகள் குறைபாடுகளையும் சொல்லணும். அப்போ இது ஜென்ரலாக கேட்டாங்க. அப்போ சமூக சீர்திருத்தவாதிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம யாரை உற்று நோக்கிறோம் அப்படின்னா ஜோதிபா பூலே, மகாராஷ்டிரா பகுதியில் ஜோதிபா பூலேயை சொல்லலாம். அதுக்கப்புறம் அம்பேத்கரை சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராளிகளாக சொல்லுங்க. இங்கே கேரளா பகுதியில் ஐயன் காளியை சொல்லுங்க. தமிழக பகுதியில் ரெட்டைமலை சீனிவாசனார், அப்புறம் அயோத்திதாச பண்டிதார், இவங்களையும் சேர்த்து சொல்லுங்க. அப்புறம் மகாத்மா காந்தி, ஈவே ராமசாமி பெரியார், இவங்கள கொடுக்கலாம். இவங்க தான் ஆப்டான நபர்கள். இதை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராளிகள் அப்படின்ற அடிப்படையில் இதை நீங்கள் கொடுக்குறது. அவங்க என்னென்ன ஆஸ்பெக்டில் அப்படின்றத நீங்கள் ஒன்று இந்த தலைவர்கள் சமூக சீர்திருத்தவாதிகள்ன்ற அடிப்படையில் தான் கேட்குறாங்க. அப்போ அதைத்தான் நீங்கள் சொல்லணும். ஆனால் இப்படி சொல்லக்கூடாது, பங்கு அடிப்படையில் சொல்லாமல் சமூக சீர்திருத்தவாதிகள் அடிப்படையிலே கூட நீங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க அப்படி கொடுங்க. இந்த ஆன்சர் நாட் சாட்டிஸ்ஃபைட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ ஜோதிபா பூலே அப்போ தலித் உரிமைகள் நிலைநாட்டுறதுக்காக என்ன பண்ணுறாரு, தலித் மாணவர்களுக்கான பள்ளிகளை ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி
அவருடைய மனைவி சாவித்ரிபாய் பூலே என்ன பண்றாங்க, பெண்களுக்கான குறிப்பாக ஒடுக்கப்பட்ட வகுப்பு தலித் பெண்களுக்கான பள்ளிகளை பூனால ஆரம்பிச்சாங்க. சொல்லுங்க. அடுத்து அம்பேத்கர் மகத் மார்ச் என்ற இதை நடத்தினாரு. ஆல் இண்டியா டிப்ரஸ் கிளாஸ் அசோசியேஷன் இதை நடத்தி என்ன பண்ணாரு, தலித் உரிமைகளை உறுதிப்படுத்தினார். அடுத்து ஐயன் காளி ஒடுக்கப்பட்ட மக்கள் பொது தெருக்கள் செல்றதுக்கு, காலனி நிதி செல்றதுக்கு வழிவகுத்தாரு. அப்போ ஆதிக்கவாதிகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக திகழ்ந்தார் கேரளாவை சேர்ந்த ஐயன் காளி. கொடுங்க. அடுத்து ரெட்டைமலை சீனிவாசனார் ஆதிராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை உருவாக்கினார். 1893 தலித் மக்களுடைய உரிமைகளுக்காக பாடுபட்டார். அப்புறம் ஒரு பைசா தமிழர் நடத்தின யாரு, அயோத்திதாச பண்டிதர் இதை பண்ணாரு. அப்போ அவங்கள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பள்ளிகள் அமைக்க ஏற்பாடு பண்ணாரு. அப்படி சொல்லுங்க. அடுத்ததா இப்படியே கொடுங்க. அடுத்து பெரியார் ஈவே ராமசாமி மக்கள் அதை சொன்னது சொல்லுங்க. பறையன் பட்டம் போகாமல் நீங்க என்ன பண்ண முடியாது, அதை சொல்லுங்க. அப்புறம் காந்தியுடைய பங்களிப்பை சொல்லுங்க. ஹரிஜன் உள்ளிட்ட பத்திரிகைகள் இதன் மூலமாக சொன்னாரு. தீண்டாமை ஒழிப்புக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்றத சொல்லுங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க, ஆராய்ச்சி சொல்றாங்க, சிறப்புகள் அப்படின்றத சொல்லுங்க. ஆனா இதுல உள்ள குறைபாடுகளையும் சொல்லுங்க. இது அடுத்த 2 ஹெட்டிங். காரணம் பகுப்பாய்வுக்கான ஹெட்டிங். 1, 2, 3 பாயிண்ட். 1, 2, 3 பாயிண்ட். இது ஒரு 6 பேர். அப்ப சரியா இருக்கும். 1, 2, 3 பாயிண்ட். சிம்பிளா ஒரு வேர்டு தான், பேராபேராவெல்லாம் கதை எழுதக்கூடாது. தட் இஸ் ஒரு லைன் தான். சிறப்புகள் என்ன, இதன் மூலம் தீண்டாமை ஒழிப்புக்கு இது முன்னோடியாக அமைந்தது. அப்போ ஆலை நுழைவு போராட்டங்கள் இதன் மூலமாக வேகம் எடுத்தன. அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலை தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. குறைபாடுகள் இருக்குனாலும் முழுக்க சமூக மாற்றத்துக்கு காரணமாகல. இன்றளவும் சாதிய குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. அப்போ இது என்ன ஆகுது, இந்திய மக்களை பிரிவினைக்கு வழிவகுத்துச்சு அப்படின்றதையும் சொல்லுங்க. அப்போ இது நீங்க சொல்லக்கூடிய அப்ரோச். அடுத்து வாங்க. ஆங்கிலேயர் காலத்தில் இந்தியாவில் ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டதன் விளைவுகளை ஆராய்க, அனலைஸ் பண்ண சொல்றாங்க. அப்போ ஆங்கிலேயர் காலத்தில் அப்ப என்ன பண்ணோம், பிரிட்டிஷ் பீரியட்ல இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது ரயில்வே. சரியா, அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை லைட்டா ஒரு பேராவா சொல்லுங்க. அதனுடைய விளைவுகளை சொல்லுங்க. விளைவுகள் பாசிட்டிவா இருக்கணும். நேர்மறை விளைவுகள் என்ன, எதிர்மறை விளைவுகள் என்ன, இப்படிதான் உங்களுக்கு நீங்க சொல்லணும் பிரசன்டேஷன். குறிப்பா பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லணும், பிரிட்டிஷாருடைய காலத்துல இந்தியாவில் ரயில்வே திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. இது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு முன்னெடுத்தாலும் ஆங்கிலேயருக்கு நிறைய பலன்களை அளித்தது அப்படின்ட்டு ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன், அறிமுகத்தை சொல்லுங்க. பாராவைஸ் அறிமுகத்தை சொல்லுங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, இந்தியாவில் ரயில்வே அறிமுகம் அப்படின்ட்டு ஒரு மேஜர் ஹெட்டிங்க போடுங்க. இந்தியாவில் ரயில்வே அறிமுகம் சொல்லுங்க. 1853 மும்பை டு தானே. அடுத்ததா 1854 கொல்கத்தா டு ராணிகஞ்ச். அதுக்கப்புறம் 1854 56 சென்னை டு அரக்கோணம் ஆகிய ரயில்வே திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. நாடு முழுக்க மேற்கு கிழக்காகவும் தெற்கு வடக்காகவும் ரயில்வே இணைப்பு திட்டங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டது. டல்ஹவுசி இந்திய ரயில்வே துறையை கட்டமைத்தவர் அப்படின்றத சொல்லிட்டு ரயில்வே ஏற்படுத்தப்பட்டதன் விளைவுகள் சொல்லுங்க. விளைவுகள் என்ன சொல்லுங்க, நேர்மறை விளைவுகள்னு ஒரு சப்ஹெட்டிங்க போட்டு 1, 2, 3, 4, 5, 6. எதிர்மறை விளைவுகள் 1, 2, 3, 4, 5 கொடுத்துட்டு கண்ட்ரோல் பண்ணி சொல்லணும், நிறைவு சொல்லணும். அதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்லணும். நேர்மறை விளைவுகள் என்ன, ரயில்வே ஏற்படுத்தப்பட்டதன் நேர்மறை விளைவுகள், ரயில்வே ஏற்படுத்தப்பட்டதன் காரணமாக பெரிய பெரிய நகரங்கள் இணைக்கப்பட்டது. அப்போ போக்குவரத்து மக்களுக்கு வசதி ஆயிடுச்சு, தொழில் வளம் பெருக ஆரம்பிச்சது, நாடு தகவல் தொடர்பு மூலமாக எளிதில் இணைக்கப்பட்டது, இங்கிருந்து எளிதில் செல்ல முடிஞ்சது. ஆங்கிலேயருடைய அப்போ என்ன ஆகுது, வர்த்தகம் பெருகுவதற்கும் வாய்ப்பு வந்துச்சு. சரியா, அப்போ குறைபாடுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பெரும்பாலும் ஆங்கிலேயருடைய நலனுக்கே பயன்பட்டது. 1157 கிளர்ச்சியின் போது அதை ஒடுக்கும் பொருட்டு ரயில்வே பெரிய பங்காற்றியது. குறிப்பாக மദ്രാஸ் ரெஜிமெண்ட் சென்னையிலிருந்து வட இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கும், சிக் ரெஜிமெண்ட் பஞ்சாப் ரீஜனிலிருந்து டெல்லி போன்று கலவரத்தை அடக்கிறதுக்கும் என்ன ஆகுது, இந்த ரயில்வே பெரிய அளவில் பங்கு வச்சுது அப்படின்ற பாயிண்ட்ஸை தான் நீங்கள் சொல்லணும். அப்போ அதை அப்ரோச் பண்ணியிருக்காங்களா பாருங்க. ரயில்வே, இந்தியாவில் ரயில்வே அறிமுகம், அந்த திட்டங்களை சொல்லுங்க. விளைவுகள் இந்த பாருங்க, நேர்மறை விளைவுகள், போக்குவரத்து, சரக்கு, மக்கள் விரைவாக போக முடிஞ்சது, தொழில், இதெல்லாம் பொருளாதார வளர்ச்சியை தூண்டுச்சு, தொழில்நுட்பம் அறிமுகமாகுது, கட்டுமானம், பராமரிப்பு, நிறைய வேலை வாய்ப்பை கொடுத்துச்சு. அப்போ சப்ஹெட்டிங்கா போடுங்க. அப்போ என்ன ஆகுது, போக்குவரத்துக்கு உதவுச்சு, வேலை வாய்ப்பை பெருக்குச்சு, சந்தை வளர்ச்சி அடையுது, பொருளாதார வளர்ச்சியை தூண்டுது, தொழில்நுட்பத்தை வளர்ச்சி அடைஞ்சிச்சு. எதிர்மறை விளைவுகள் என்ன பாருங்க. அப்போ என்ன ஆகுது, பாரம்பரிய வாழ்க்கை அழிய தொடங்குது, இயற்கை வளங்கள் சுரண்டப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் காலனி கட்டுப்பாடை வலுப்படுத்துச்சு, கிளர்ச்சியை ஒடுக்க பயன்படுத்துச்சு, துருப்புக்கள் மூவ்மெண்ட்டுக்கு பயன்பட்டுச்சு. சரியா, எல்லைப்புறங்களில் ராணுவ கட்டுப்பாடை இது விரிவாக்க உதவுச்சு. அப்போ இதுதான் பாயிண்ட்ஸ், நல்ல பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க, அடிஷனல் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி சொல்லணும்.
ரெண்டுல நேர்மறை விளைவு அதிகமா எதிர்மறை விளைவு அதிகமா அப்படின்றத உங்களுடைய வியூவில் நீங்கள் சொல்லணும். இதான் மதிப்பீடு, இதான் நீங்கள் பகுப்பாய்வு செய்கிறீங்க. நேர்மறை எதிர்மறை சொல்லிட்டு இவ்வாறு பிரிட்டிஷ் கொண்டு வந்த அந்த ரயில்வே திட்டங்கள் பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கு காரணமாயிட்டு. ஆனாலும் இந்த வளர்ச்சி பிரிட்டிஷை நோக்கி தான் போச்சு. உண்மையான பலன் இந்தியர்களை எட்டலை அப்படின்றதான் உண்மை அப்படின்னு சொல்லி கொடுங்க. ரைட்டா? அடுத்து பாருங்க, இந்திய மறுமலர்ச்சி கட்டமைப்பு இந்தியாவின் சமூக கலாச்சார கட்டமைப்பை எவ்வாறு பாதித்தது? நேஷனல் ரினைசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்திய மறுமலர்ச்சி இயக்கங்கள். இந்த இயக்கங்கள் நம்முடைய சமூக கட்டமைப்பையும் கலாச்சார கட்டமைப்பையும் எவ்வாறு பாதிச்சுது? சரியா? சோசியல் ஸ்ட்ரக்சர் அண்ட் கல்ச்சுரல் ஸ்ட்ரக்சர் எப்படி பாதிச்சுது அப்படின்றத நீங்க ஜென்ரலாகவே அப்ரோச் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? சமூக சீர்திருத்தங்கள் இயக்கங்களை தான் சொல்றாங்க மறுமலர்ச்சி இயக்கங்கள். நம்முடைய அது எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சு பாருங்க. சமூக தீமைகள் ஒழிக்கப்பட்டது, சோசியல் ஈவில்ஸ். குறிப்பா பாத்தீங்கன்னா சதி ஒழிப்பு சட்டம் ராஜா ராம்மோகன் ராய் முயற்சியின் காரணமாக வில்லியம் பெண்டிங் கொண்டு வந்தாரு. குழந்தை திருமண தடை சட்டம், சாரதா சட்டம், குழந்தை திருமண வயதை 14 உயர்த்தியது. விதவை மறுமண சட்டம் இந்து விதவைகள் திருமணத்தை ஆதரிச்சது. ஆக சோசியல் ஈவில்ஸ் ஒழிக்கப்பட்டது. அப்புறம் சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் தான் கல்வி வளர்ச்சிக்கு காரணமாயிற்று. அப்ப என்ன பண்றாங்க? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பெண் கல்விக்கான முயற்சியை மேற்கொள்றாரு. பண்டித ரமாபாய் பெண்கள் உரிமைகளுக்கான முன்னோடியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க, ஜோதிபா பூலே அவருடைய மனைவி சாவித்ரிபாய் பூலே ஒடுக்கப்பட்ட பெண்களுடைய கல்விக்காக முயற்சிகளை மேற்கொண்டாங்க அப்படின்றத சொல்லுங்க. அதுக்கப்புறம் சமூக தீமைகளான சாதிய படிநிலைக்கு எதிரான சவால், சாதிய படிநிலைக்கு எதிரான சவால் பாருங்க. ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக ஜோதிபா பூலே வர்றாரு. தலித் உரிமைகளுக்காக அம்பேத்கர் போராட்டம் நடத்துறாரு. இதெல்லாம் மறுமலர்ச்சி இயக்கங்களுடைய பங்களிப்பு தான். கலாச்சார மறுமலர்ச்சி பாருங்க, ஒன்று சமூக மறுமலர்ச்சியை பார்க்குறோம், தட் இஸ் சோஷியல் ரெனைசன்ஸ். இங்கே கல்ச்சுரல் ரெனைசன்ஸை பார்க்குறோம். என்ன ஆகுது? கலாச்சார மறுமலர்ச்சி உண்டாகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாரு? கீதாஞ்சலி என்ற படைப்பு 1912 நோபல் பரிசு பெற்றது. நோபல் பரிசு என்ன பரிசு? ஆமாம், நோபல் பரிசு பெற்றது. விவேகானந்தருடைய தத்துவ போதனைகள் பிரபலம் அடைய தொடங்குது. ராஜா ரவிவர்மாவுடைய ஓவியங்கள் 1880கள் 90களில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுச்சு. பாருங்க, இதை சொல்லுங்க. அடுத்து பாருங்க, தேசிய அடையாளம், தனித்துவ தேசிய அடையாளத்தின் தோற்றம். இந்த சப்ஹெட்டிங்கை தான் மனப்பாடம் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாலிட்டியான சப்ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, அதை மெமரைஸ் பண்ணி கொடுங்க. முடியலன்னா இதை கொடுங்க. தத்துவத்தின் மறுமலர்ச்சி மற்றும் மேம்பாடு, இலக்கியம் இசை வளர்ச்சி அப்படி கொடுங்க. உங்களுக்கு இது முடியலன்னா இலக்கியம் இசையின் வளர்ச்சி கொடுங்க. இலக்கியம் இசை இதை கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தனிப்பட்ட தேசிய அடையாளம். பாருங்க, இவ்வளவு காலம் ஆங்கிலேயர் டிபெண்ட் பண்ணி இருக்கோம், நமக்குன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம். தேசிய இயக்கம், சுதேசி இயக்கம் போன்ற மூவ்மெண்ட்லாம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் இந்திய மேற்கு உலக கலாச்சார பரிமாற்றம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அடுத்த ஹெட்டிங்க கொடுங்க. என்ன பண்ணியிருக்கோம்? மார்க்ஸ் முல்லருடைய உபநிடதங்கள் மொழிபெயர்ப்பு. மேக்ஸ் முல்லர் நம்முடைய வேதங்கள் இருக்கக்கூடிய உபநிடதங்களை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. வில்லியம் ஜோன்ஸ் நமக்கும் பெருமை இருக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணாரு? ஏசியாட்டிக் சொசைட்டி, வங்காள ஆசிய சமூகத்தை தோற்றுவிக்கிறார். அப்போ தாக்கம் இது என்ன பண்ணுது? தாக்கம் என்ன பண்ணுது? அப்போ பாருங்க, சமூக மறுமலர்ச்சியே கொடுக்குறீங்க, அப்புறம் கலாச்சார மறுமலர்ச்சியே கொடுக்குறீங்க, அப்புறம் தாக்கத்தை கொடுக்குறீங்க. நவீன இந்தியாவுடைய அடையாளம், மதிப்புகள், கலாச்சாரத்தை வடிவமைக்குது. இவங்க ஒன்றும் இல்லாதவங்க அப்படின்றத இவங்க வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் இவங்களுக்கும் ஏதோ சிறப்பு இருக்குடா அப்படின்ட்டு நம்முடன் தொடர்பை புதுப்பிக்க நினைக்கிறாங்க. சீர்திருத்தவாதிகள் மற்றும் தலைவர்கள் வருங்கால சந்ததிகளை ஊக்கப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உண்மையில தான் இப்போ சாதியற்ற சமூகம், வர்க்கமற்ற சமூகத்தை கட்டமைக்க இவங்க பாடுபடுறாங்க. வருங்கால சந்ததி ஊக்குவிக்கப்படுது. சுதந்திரம் மற்றும் சுய கண்டுபிடிப்புக்கான இந்திய விடுதலை போராட்டத்துக்கு இது காரணமாயிடுச்சு. உண்மையை சொல்ல போனா இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் விடுதலை இயக்கத்துக்கும் வழிவகுத்து கொடுக்குறாங்க. குறிப்பா பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன விடுதலை இயக்கத்துக்கு வழிவகுத்தாங்க நம்ம பார்த்தோம். என்ன பார்க்குறோம்? காங்கிரஸ் ஃபார்மேஷனுக்கே தியாசபிகள் சொசைட்டி ஒரு முக்கிய காரணமா இருக்கு. பிரம்மஞான சபை அதெல்லாம் கொடுங்க, அப்புறம் கண்ட்ரோல் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, சதி ஒழிப்பு சட்டம் 1829 முக்கியத்துவம் அதை பற்றி சொல்லி அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இந்திய சமூகத்தில் அதோடைய தாக்கம் என்ன சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சதி ஒழிப்பு சட்டத்தை பற்றி சொல்லணும், அப்புறம் அதோடைய முக்கியத்துவத்தை சொல்லணும், சிக்னிஃபிகன்ஸ் சொல்லணும், அப்புறம் இந்திய சமூகத்தில் அதோடைய தாக்கத்தை சொல்லணும். அதை விவாதிக்க சொல்றாங்க, டிஸ்கஸ். அப்போ விவாதிக்க சொல்றோம் அப்படின்னா அதோடைய நன்மைகள் என்ன, குறைபாடுகள் என்ன அப்படின்ற ஆஸ்பெக்ட்லேயே நீங்கள் போகலாம். கூடுதல் 2 ஹெட்டிங். அப்போ அறிமுகம் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் சதி ஒழிப்பு சட்டம் அப்படின்ற ஒரு மேஜர் ஹெட்டிங் போடுறீங்க, அப்புறம் சதி ஒழிப்பு சட்டத்தின் முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு மேஜர் ஹெட்டிங்கை போடுறீங்க, அப்புறம் இந்திய சமூகத்தில் ஒரு தாக்கம், அதன் தாக்கம் அப்படின்ற ஒரு மேஜர் ஹெட்டிங்கை போடுறீங்க, அப்புறம் சிறப்புகள்னு போடுங்க அல்லது நன்மைகள்னு போடுங்க, அப்புறம் குறைபாடுகள்னு போடுங்க, அப்புறம் கன்க்ளூட் பண்ணுங்க. இதுதான் நீங்கள் போடக்கூடிய ஸ்ட்ரக்சர், இதுதான் டெம்ப்ளேட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், சதி ஒழிப்பு சட்டம் இதை பற்றி ஜென்ரலாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்க. சதி ஒழிப்பு சட்டத்தை உள்ள முக்கிய அம்சங்களை சொல்லுங்கள், முக்கியத்துவம்
அது சொல்லுங்க. சதி என்பது என்ன, சதி ஒழிப்பு சட்டம் என்பது என்ன, யாரால் கொண்டு வரப்பட்டது, எல்லாம் கொடுக்கல. கொஞ்சம் லைட்டாக கொடுத்துட்டு வாங்க, நான் அப்படிதான் கேட்பேன். கொடுத்துட்டு வாங்க. சதி ஒழிப்பு சட்டம் 1829 அப்போ கொண்டு வந்தது வில்லியம் பெண்டிங்கு, பரிந்துரை செய்தது ராஜாராம் மோகன் ராய். அப்போ கணவர் இறந்த பின் சிதையில் தள்ளக்கூடிய செயல்பாடு தான் சதி. அப்போ இதற்கு எதிராக இந்த சோசியல் ஈவில் ஒழிக்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்திய அந்த சமூக சீர்திருத்தத்தின் ஒரு மைல்கல். அப்போ முக்கியத்துவம் என்ன, கட்டாய சதியை தடுத்து பெண்கள் உரிமை பாதுகாக்கப்பட்டது. இதுதான் டைட்டில், பெண்கள் உரிமை பாதுகாப்பு. அப்புறம் பாலின வன்முறைக்கு எதிரான இருக்கு. ராஜாராம் மோகன் ராய் மற்றும் வில்லியம் கேரி, ஹென்ரி விவியன் டெரோசியா ஆகியோர்லாம் வந்து முயற்சி பண்ணதன் காரணமாக தான் என்ன பண்ணாங்க, இது முற்றுப்புள்ளியாக அமைஞ்சது. முக்கியத்துவம். தாக்கம் என்ன, அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னா, சதி ஒழிக்கப்பட்டது. இதன் மூலம் பெண்கள் உரிமை உயர்த்தப்பட்டது. விதவைகள் அவர்களுடைய விருப்பம் கன்சிடர் செய்யப்பட்டது. பிற்காலத்தில் விதவை மறுமணம் போன்ற செயல்பாடுகள் வர ஆரம்பிச்சது. குழந்தை திருமணம், பலதார மனம் ஆகியவற்றை குறிக்கும் ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமே இதன் காரணமாக வந்துச்சு. அப்போ ராஜாராம் மோகன் ராய் பண்ணது பின்னால் அடுத்து வரக்கூடிய சீர்திருத்தவாதிகளுக்கு ஒரு உந்து சக்தியாக அமைந்தது. அப்போ ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சட்டத்தையே கொண்டு வந்து சாதிச்சார். குழந்தை திருமணத்தை தடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இதை போன்ற செயல்பாடுகள்லாம் இந்திய சமூகத்தின் மீது தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அப்போ சதி ஒழிப்பு சட்டம் தான் ஒரு முதன்மை சட்டம். அதை ஒட்டி பின்னாளில் பல்வேறு சட்டங்கள் வர ஆரம்பித்தது அப்படின்றத நீங்க கொடுக்குறீங்க. அடுத்து வாங்க. மண்டல் கமிஷன் அறிக்கையின் முக்கியத்துவம் என்ன, அது இந்திய அரசியல் அதன் தாக்கம் பற்றி விவாதிக்க. இது நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்குங்க. மண்டல் கமிஷன் அறிக்கை, அதை பற்றி அறிமுகம் கொடுங்க, அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் முக்கியத்துவம் கொடுங்க, இந்திய அரசியல் அதன் தாக்கம் கொடுங்க, அதோடைய சிறப்புகள் குறைபாடுகள் டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்போ பாருங்க, அறிமுகம் கொடுங்க, மண்டல் கமிஷனை பற்றி லைட்டாக சொல்லுங்க, அதுக்கப்புறம் அதனுடைய முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கை போடுங்க, இந்திய அரசியல் அதன் தாக்கம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கை போடுங்க. ஸோ மண்டல் கமிஷன் அறிக்கையின் சிறப்புகள் என்ன, மண்டல் கமிஷன் அறிக்கையின் குறைபாடுகள் என்ன, அப்போ கன்க்ளூஷனில் உங்கள் வியூவை சொல்லுங்க. இதுதான் ரெலவெண்ட்டான சப்ஹெட்டிங். இப்போ மண்டல் கமிஷன் அறிக்கை 1950 பிபி மண்டல், பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. மண்டல் குழு ஏற்படுத்தப்பட்டது அந்த மொராஜி தேசாயினால். அறிக்கை வெளியானது 1980. அப்போ அதனுடைய முக்கியத்துவம் என்னெல்லாம் கொடுக்குறாங்க, ஓபிசி அடையாளம் காண சொல்றாங்க. 3743 சாதிகள் இருக்கு. அப்போ இதெல்லாம் இவங்க மொத்த மக்கள் தொகையில் 52%, இடஒதுக்கீடு அவங்களுக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்கணும், சமூக நீதி, இதன் மூலம் என்ன பண்ணணும், சமூக நீதியை கொடுக்கணும் அப்படின்றதான் அந்த அறிக்கையுடைய முக்கியத்துவம். நேர்மறை தாக்கங்கள் நேராக போயிட்டாங்க பாருங்க. மண்டல அறிக்கையின் முக்கியத்துவம் கொடுத்தாச்சு, அரசியல் அதன் தாக்கம், நேர்மறை தாக்கங்களே போயிட்டாங்க. அனலைஸ் பண்ண சொல்றதால இப்படியே போயாச்சு. நேர்மறை தாக்கம் இது என்ன பண்ணுச்சு, ஓபிசிகளுக்கு அதிகாரம் கொடுக்குது, இதன் மூலம் ஓபிசி பிரதித்துவம் அதிகரிக்குது, சமூக இயக்கம் பேக்வர்ட் கிளாஸ் மூவ்மெண்ட் வந்து வலுப்பெற தொடங்குது. எதிர்மறை தாக்கங்கள் என்ன, இடஒதுக்கீடு சர்ச்சையா வெடிக்குது. நான் சொன்னேன், ராஜீவ் கோஸ்வாமின்ற முற்பட்ட மாணவர் வந்து தீக்குளிக்கிறார். அமலாக்க சவால்கள், இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல பல்வேறு சவால்கள் இருந்துச்சு. இந்திரா சஹானி வழக்கு, இதெல்லாம் ஃபேக்ட்ஸை கொடுங்க, இதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல ஃபேக்ட்ஸ். இந்திரா சஹானி வழக்கு உருவாகுது, இதில் உச்சநீதிமன்றம் பின்னால் ஓபிசி இடஒதுக்கீடு இது பண்ணுச்சு. ஆனால் கிரிமி லேயர் அடிப்படையில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு பக்க சார்பு. அப்போ இது வந்து பாருங்க, இதில் சில முன்னேறிய சாதிகள் ஃபார்வர்ட் காஸ்டாக போயிட்டாங்க, சில சாதிகள் மட்டும்தான் ஓபிசியுடைய பலன் அடைகிறாங்க அப்படின்ற சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. இதுக்காக கிரிமி லேயர் கான்செப்டை வழிவகுத்துருக்காங்க. முடிவு இது உங்கள் சஜஷன், உங்கள் இதை சொல்லுங்க. ரைட்டா, அடுத்து வாங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தில் சுபாஷ் சந்திர போஸின் பங்கு பற்றி விவாதிக்க. ஓப்பன் கொஸ்டின், 15 மார்க் கொஸ்டின்ங்க. அப்போ இது 250 வேர்ட்ஸ், இது 150, 15 மார்க் வந்துட்டோம். 250 வேர்ட்ஸ் பாருங்க. சுபாஷ் சந்திர போஸின் பங்கு, அதை டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. அப்போ அவருடைய வெற்றி தோல்வியையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. சுதந்திர போராட்டத்தில் சுபாஷ் சந்திர போஸ் முழுக்க முழுக்க ஐஎன்ஏன்னு இல்லாம எல்லா ஆஸ்பெக்ட்லையும் கேட்குறாங்க சுபாஷ் சந்திர போஸ். அப்போ சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ஸ்வராஜிஸ்டாக இருக்கிறாரு. தட் இஸ் யாருக்காரு, சிஆர் தாஸுடைய சீடராக இருக்காரு, ஒரு ஸ்வராஜிஸ்டாக இருக்கிறாரு, ஒரு பத்திரிகையாளராக இருக்காரு, நேருவோடு இணைந்து சாமிஸ் ட்வின்ஸ் என்று சொல்லக்கூடிய சோசியலிஸ்டை பரப்பக்கூடிய ஒரு சீடராக இருக்காரு, காங்கிரசின் தலைவராக இருந்து செயல்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஐஎன்ஏ மூலமாக போராட்டத்தை இது பண்ணியிருக்காரு. ஆக அவருடைய பங்கு பல்வேறு விதமாக இருக்கு ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல. அப்போ பாருங்க, சுபாஷ் சந்திர போஸை பற்றி பொதுவாக சொல்லுங்க, சொல்லிட்டு ஒன்றிணைக்கும் சக்தியாக இருந்திருக்காரு. இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட மூலம் தேசத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை அவர் இருந்திருக்காரு. ராணுவ உத்தி சார்ந்தவராக இருக்கார். சிங்கப்பூர்ல 3 படைகளை ஃபார்ம் பண்ணி பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக இந்திய வீரர்களை ஒருங்கிணைத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு ராணுவ ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சவர். இம்பால் பர்மால பிரிட்டிஷ்க்கு சவால் உணவு வகையில் ராணுவ பிரச்சாரத்தை தொடங்குறார். சர்வதேச உறவுகளை கையாளுறதுலேயும் ஒரு டிப்ளமசி சிறந்த ராஜதந்திரியாக இருக்கார். தொடக்கத்தில் ஜெர்மனி போய் ஹிட்லருடைய ஆதரவை பெற நினைச்சாரு. தோல்வியடைந்த பின் ஜப்பான் போயிட்டு ஜப்பான் ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட இந்திய வீரர்களை ஒருங்கிணைச்சிருக்காரு. அப்போ ஸ்ட்ராட்டஜி
சிறப்பானவராக இருந்திருக்கார். பெர்லின்ல சுதந்திர மையத்தை நிறுவி ஆசாத் ஹிந்த் என்ற ரேடியோ மூலமாக இந்தியர்களுக்கு ஆதரவான பிரச்சாரத்தை மேற்கொள்றார். உத்வேகத்தின் அடையாளமாக இருக்கார். நேதாஜி அவருடைய அர்ப்பணிப்பு தியாகத்தின் காரணமாக தான் ஒரு உத்வேக சக்தியாக இருந்திருக்கார். நேதாஜின்ற பட்டம், தலைமை தளபதி என்ற பட்டத்தை பெறார். டெல்லி சலோ என்ற முழக்கத்தை காரணமா இருக்கார். இந்திய படை தலைவர். 2ஆம் உலக போரின் போது இந்திய படைக்கு தலைமை தாங்கிறார். சுதந்திர இந்தியாவுடைய அரசாங்கத்தின் தலைவர். இங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கம் உண்மையான அரசாங்கம் இல்லை, சுதந்திர இந்தியாவுடைய நான் தான் அதனுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்காலிக இந்திய அரசாங்கத்தை சிங்கப்பூர்ல ஃபார்ம் பண்றார். பெண்களுடைய பங்களிப்பை ஊக்குவிக்கிறார். பாருங்க, ஜான்சி ராணி படைப்பிரிவு உருவாக்கம் உள்ளிட்ட இதை இது பண்றாரு. பிரிட்டிஷ் பிரச்சாரத்துக்கு சவால் விடுறாரு. சர்வதேச அளவில் அவங்களுடைய கேம்பெயினுக்கு எதிரான ஒரு சவாலை இது பண்றாரு. இதை தாண்டி இந்திய விடுதலை போராட்டத்திற்கு அவருடைய பங்களிப்பு அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல இன்னும் ஹெட்டிங் போடலாம். இது ஒரு வகையான ஹெட்டிங். சுதந்திர போராட்டத்தில் பத்திரிகைகள் மூலமாக பங்களிப்பு, ஸ்வராஜ் உள்ளிட்ட பத்திரிகைகள் மூலமாக அவர் என்ன பண்றாரு, CR தாஸுடைய தொண்டராக திகழ்ந்து இளைஞர்களை ஈர்ப்பு பண்றாரு. அப்புறம் நேருடன் இணைந்து சயாமிஸ் ட்வின்ஸ் சோசியலிச கொள்கைகள் அடிப்படையில் இளைஞர்களை ஒருங்கிணைத்து தேசியத்தை வலுப்படுத்த நினைக்கிறார். அப்போ சயாமிஸ் ட்வின்ஸ் என்று அழைக்கப்பட்டார் நேருவும் சுபாஷ் சந்திர போஸும். அப்புறம் காங்கிரசின் தலைவராக இருந்து 2ஆம் உலக போரில் கடுமையான நிலைப்பாடை முன்வைக்க நினைக்கிறார். ஆங்கிலேய எதிர்ப்பு நிலைப்பாடை இந்தியா மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு அந்த காங்கிரஸ் பொதுக்கூட்டம், திரிபுரா காங்கிரஸ் கூட்டத்தில் முடிவு பண்றார். தேசிய திட்டக்குழுவை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம். அப்போ ஆங்கிலேயர்களுக்கு எதிராக விடுதலை இயக்கத்தை முன்னெடுக்கும் பொருட்டு இவரே ஒரு அமைப்பு நடத்துறார், ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் மூலமாக. அப்புறம் INA ஃபார்மேஷன், இந்திய தேசிய அந்த இராணுவம் அதை அமைச்சு இது பண்றார். சர்வதேச அளவில் கட்டமைப்பு பண்றாரு. இந்திய விடுதலைக்காக பிரச்சாரத்தை மேற்கொள்றார். ஜெர்மனி, ஜப்பானுடைய உதவி பண்றாரு. இந்திய தேசிய இராணுவத்தை அமைக்கிறார். 3 படைகளை கொண்டார். உத்வேக சக்தியாக திகழ்றார். டெல்லி சலோ முழக்கத்தின் மூலமாக பெண்கள் மேம்பாட்டுக்காக இது பண்றாரு. சரியா? தற்காலிக இந்திய அரசாங்கத்தை அமைச்சிருக்காரு. இதெல்லாம் ஹெட்டிங்காக கொடுங்க, கொடுத்து கன்க்ளூட் பண்ணுங்க. ஓப்பன் கொஸ்டின் தான், நல்ல கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். அடுத்ததா பாருங்க, அடுத்த கொஸ்டின் என்ன பாருங்க. இந்திய கவுன்சில் சட்டம் 1861 முதல் இந்தியாவின் அரசியலமைப்பு 1950 வரை பொறுப்பான அரசாங்கம், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். இந்திய கவுன்சில் சட்டம் 1861 அதுலேருந்து ஆரம்பிச்சு 1950 வரை, இந்தியன் கான்ஸ்டியூஷன் 1950 வரை பொறுப்பான அரசாங்கம், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். இது எப்படி வளர்ச்சியடைய தொடங்குது பாருங்க. 1806 ஒவ்வொன்றா சொல்லணும். 1861 கவுன்சில் சட்டம், 1892 கவுன்சில் சட்டம், 1909 மிண்டோ மார்லி சட்டம், 1919 ஆமா இந்திய அரசாங்க சட்டம், 1935 இந்திய அரசாங்க சட்டம், அப்புறம் 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதெல்லாம் தான் வரணும். சரியா? இதுல ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல மட்டும்தான் பார்க்கணும். முதல்ல 1861 சட்டம் மாகாண சட்டமன்ற கவுன்சில்ல விரிவாக்கம் பண்ணுச்சு. அதே மாதிரி சட்டமன்ற கவுன்சில்களில் இந்தியர்களுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது 1861. இதுல கொஞ்சம் பேச்சு அதிகாரம் கொடுத்தாங்க. அப்புறம் நிதி தொடர்பாக விவாதிக்க அதிகாரம் கொடுத்தாங்க. 1909 சட்டத்துல ரிசர்வேஷன், முஸ்லீம் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. மறைமுக தேர்தலை கொண்டு வந்தாங்க. 1919 சட்டத்துல மாகாணத்தில் இரட்டையாட்சி கொடுத்து முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரை உருவாக்குறாங்க. 1935 சட்டத்துல மாகாணங்களுக்கு சுயாட்சி கொடுத்தாங்க. மத்தியிலையும் இரட்டையாட்சியை கொண்டு வந்தாங்க. 1950 இந்திய அரசாங்க சட்டம், தட் இஸ் இந்திய கான்ஸ்டியூஷன்ல என்ன பண்ணாங்க, மத்திய மாநில அரசுகள், அது தவிர யூனியன் பிரதேசங்கள் போன்ற பொறுப்பான அரசாங்கத்தை உருவாக்குனாங்க. ஒவ்வொரு நிலைகள்லையும் என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிச்சு அதான் நீங்க சொல்றீங்க என்ற கருத்தின் இந்த கருத்து அடிப்படையில் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல மட்டும்தான் சொல்லணும். கவர்மெண்ட்னா என்ன இருக்கு, சட்டமன்றம், நிர்வாகம், நீதி, இந்த 3ல் உள்ள வளர்ச்சியை மட்டும்தான் சொல்லணும். இதுதான் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். சட்டமன்றம் 1861 கவுன்சில் சட்டம், 92 கவுன்சில் சட்டம், இதுல என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு, நிர்வாகத்துல எப்பெல்லாம் வந்துச்சு, இந்தியர்கள் பங்கேற்பு எப்பெல்லாம் வந்துச்சு, முதலமைச்சர் அமைச்சர்களாக எப்பெல்லாம் வர ஆரம்பிச்சாங்க, நீதித்துறை எவ்வாறு உருவாக்கப்பட்டது, இது முழுக்க இப்படி கொண்டு வந்துருங்க. சரியா? 3 சேர்ந்தது தான் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். இதை பத்தி விவாதிக்க சொல்றாங்க. விவாதிக்க அப்படின்னா இதுல சில குறைகள் இருக்கும், சிறப்புகள் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒவ்வொரு சட்டத்திலையும் சிறப்புகள் குறைபாடுகளை சொல்லணும். அப்ப 1861 கவுன்சில் சட்டம் அப்படின்னா அதுல உள்ள விஷயத்த சொல்லுங்க. என்ன பண்றாங்க, சட்டமன்ற கவுன்சில்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உரிமைகள் கான்செப்டை இது பண்ணாங்க. இந்திய பிரதிநிதித்துவம் வந்துச்சு. டிங்கர் ராஜா, பனகல் ராஜா இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்றத சொல்லுங்க. தினகர் ராஜா சொல்றேன் பாக்குறீங்களா, அந்த 3 பேர் உள்ள சேர்ப்பாங்க பார்த்தீங்களா, பாட்டியலா மகாராஜா இவங்கெல்லாம் வந்தாங்க இல்லையா, அதை சொல்லுங்க. இந்திய கவுன்சில் சட்டம் உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்தாங்க. ஆனாலும் விவாதிக்க அப்படின்றதால குறைபாடு என்ன, குறைந்த அதிகாரங்கள் தான் இருந்துச்சு. மிண்டோ மார்லி சட்டம் தனித்தொகுதி முறை வந்துச்சு. ஆனாலும் வகுப்புவாதம் விதைத்தது காரணமாயிடுச்சு. இந்திய கவுன்சில் சட்டம்
1919. ஸோ 1900 மாண்டேசன் ஃபோர் சீர்திருத்தங்கள்லாம் வேண்டாம், சட்டங்களை சொல்லுங்க. 1919 சட்டத்தில் அது வந்துச்சு. அந்த மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டது. சீர்திருத்தத்தின் அடிப்படையில் தான் 19 சட்டம் வந்துச்சு. சட்டத்தையே சொல்லுங்க. 35 சட்டம். மத்தியில் மாகாணத்தில் ஒரு மாகாண சுயாட்சி, மத்தியில் ஒரு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கூட்டாட்சி செயல்படுத்தலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இந்திய சுதந்திர சட்டம் வந்துச்சு. இதை சொல்லுங்க. நாட்டை பிரித்தாங்க, பொறுப்பான அரசாங்கத்துக்கு வழிவகுத்தாங்க, இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது. அப்புறம் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதுதான் மத்திய அரசு, மாநில அரசு, யூனியன் பிரதேசம் பிரித்து விட்டான். பின்னால் பஞ்சாயத்துகளும் கொண்டு வரப்பட்டு ஒரு பொறுப்பான அரசுகள் ஏற்படுத்துவதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 காரணமாயிற்று. சார், இது பாலிட்டி கொஷின் இல்லையா? மாடர்ன் இந்தியாவும் பாலிட்டியும் இன்டர்லிங்க்டு வித் அதர்ஸ். சரியா? அப்போ இந்த ஏரியாவும் மாடர்ன் இந்தியாவில் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு திருப்புமுனை போராட்டம். அதன் முக்கியத்துவத்தை விவாதிக்க அவனே சொல்லிட்டான். ஒரு திருப்புமுனை போராட்டமாக எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ குவிட் இந்தியா மூமெண்ட்டை பற்றி மட்டும்தான் கேட்குறாங்க. ஆனால் இது இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு திருப்புமுனை, ஒரு டர்னிங் பாயிண்டாக அமைஞ்சது. இட் லீட்ஸ் டு இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத சொல்லணும். அப்போ அதனுடைய முக்கியத்துவம், அதில் உள்ள சிறப்புகள், குறைபாடுகள் இப்படித்தான் சொல்லணும். அப்போ இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க, அறிமுகம்னு போட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பற்றி லைட்டாக சொல்லுங்க. எப்போ கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தா, தீர்மானம் என்ன, முக்கிய அம்சங்கள் என்ன சொல்லுங்க. அதுக்கப்புறம் எவ்வாறு திருப்புமுனை, அப்போ குவிட் இந்தியா மூவ்மெண்ட், அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்திய விடுதலை போராட்டத்தின் திருப்புமுனை ஏன் அவனு ஏன்றதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத சொல்லுங்க. அதுக்கப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தின் சிறப்புகள் என்னன்னு சொல்லுங்க. அதன் மீதான விமர்சனங்கள் என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் கன்க்ளூட் பண்ணுங்க. சரியா? ரைட்டு. அப்போ என்ன பண்ணுச்சு? வெள்ளையனே வெளியேறு முதல்ல போராட்டத்தை பற்றி லைட்டாக சொல்லுங்க. நீங்கள் நேராக கண்டென்ட் போயிடக்கூடாது. அதனுடைய திருப்பு முனையாக அமைந்தது. ரைட்டா? அதான் முக்கியத்துவம்னு சொல்கிறாங்க. இது வெகுஜன இயக்கமாக இருந்துச்சு. சாதாரண மக்களும் இதில் பங்கு பெற்றாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு பதிலாக வன்முறையும் கையில் எடுத்தாங்க. தேசிய ஒற்றுமைக்கு இது வழிவகுத்தது. பிரிட்டிஷுடைய பலவீனம் அம்பலமாயிடுச்சு. சர்வதேச கவனத்தை இது ஈர்த்துச்சு. பிரிட்டிஷார் தங்களுடைய கொள்கைகளை மாற்றம் பெறுவதற்கும் இது காரணமாயிடுச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் திட்டம் வாபஸ் வாங்கிக்கிறாங்க. தேசிய இயக்கத்திற்கு உந்து சக்தியாக அமைந்தது. சுதந்திரத்திற்கான முன்னுரையாக அமைந்தது. இதெல்லாம் முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. ஹவு இட் பிகேம் எ டர்னிங் பாயிண்ட் அப்படின்ற ஆஸ்பெக்டில் கொடுக்குறாங்க. முக்கியத்துவம் டர்னிங் பாயிண்ட் ஒன்று தான். அதனால் அப்படி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி சொல்லணும். எனக்கு என்ன வேணும்? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பற்றிய ஒரு ஜெனரல் அறிமுகம், அதை பற்றிய குறிப்பு சொல்லுங்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போ கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தா, தீர்மானம் என்ன, அம்சங்கள் என்ன கொடுங்க. அப்புறம் அதனுடைய முக்கியத்துவமாக இந்த பாயிண்ட்களை போடுங்க. அப்புறம் கண்ட்ரோல் பண்ணி சொல்லுங்க. சரியா? ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அப்படின்ற வேர்டை நீங்கள் பயன்படுத்தி கொடுக்கணும். அடுத்தது பாருங்க. இந்திய காங்கிரஸை வெகுஜன இயக்கமாக மாற்றியதில் காந்தியுடைய பங்களிப்பு என்ன? அப்போ அதுக்கு முன்னால் வரைக்கும் மக்களுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இல்லை. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸை, இந்தியன் நேஷனல் காங்கிரஸை ஒரு வெகுஜன இயக்கமாக, மாஸ் மூமெண்ட், பொதுமக்கள் பங்கு பெறும் இயக்கமாக மாற்றுறது யார் தான்? காந்தி தான் மாற்றிருக்கார். அவருடைய பங்களிப்பு என்னென்ன ஆஸ்பெக்டில் இருந்துச்சு? இப்போ பெண்களுக்கான செயல் திட்டங்களை வச்சு பெண்களை உள்ளே இழுக்கிறார், தொழிலாளர்களை உள்ளே இழுக்கிறார், மாணவர்களை உள்ளே இழுக்கிறார். சரியா? அப்புறம் விவசாயிகள் போராட்டம், சம்பரான், கேத்தா உள்ளிட்ட நடத்தி விவசாயிகளை உள்ளே இழுக்கிறாரு. அப்புறம் பொதுமக்கள் நினைக்கிறதுக்காக ரவுலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டம் உள்ளிட்டவரை நினைச்சு எப்படி உள்ள இருக்கிறாரு அப்படின்றதான் இங்க தேவையான. பத்திரிகைகள் மூலம் என்ன பண்ணாரு, இவ்வாறு வெகுஜன இயக்கமாக எப்படி மாத்தினாருன்ட்டு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஜென்ரலா சொல்லணும், காந்தியுடைய வருகைக்கு முன்னால 1885 1917 வரை காங்கிரஸ் ஆங்கில இருக்கிறான பல்வேறு போராட்டம் நடத்தினாலும் காங்கிரஸ் இயக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது காந்தி தான். காந்தியுடைய பங்களிப்பு முக்கியம்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. பாருங்க, காந்தியின் தலைமை 1915 47 வரைக்கும் தான். ஒருங்கிணைக்கும் படையாக நிறைய இளைஞர்களை சேர்க்கிறார். ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், வல்லபாய் பட்டேல் உள்ளிட்ட பல்வேறு குழுக்களை ஒருங்கிணைக்கிறார். வெகுஜன மக்களை திரட்டுறார். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்க போராட்டம், உப்பு சத்தியாகிரக போராட்டம், இவற்றின் மூலம் வெகுஜன மக்கள் உள்ளிணைக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றாரு? புதுமையான உத்திகளை பயன்படுத்துறாரு. ஒத்துழையாமை இயக்கம், சத்தியாகிரகம், சட்டமறுப்பு இயக்கத்தை பண்றாரு. அடுத்தது பாருங்க, சுய ஒழுக்கம், இவற்றின் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக பாடுபடுறாரு. மகாத்மா, சுய ஒழுக்கம் காரணமாக மகாத்மா, பெரிய ஆன்மா என்று அழைக்கப்பட்டார். கருத்தியல் வழிகாட்டி, ஸ்வராஜ், சமூக சீர்திருத்தம், இந்திய தேசிய காங்கிரசுடைய சித்தாந்தம், இதெல்லாம் சொல்லி என்ன பண்றாரு? எல்லாருக்கும் ஒரு கருத்தியல் வழிகாட்டியா இருக்கிறார். ஜவஹர்லால் நேருவை பொறுத்த வரைக்கும் சோசியலிசம் மற்றும் மதச்சார்ப கொள்கை கொண்டவர். சுபாஷ் சந்திர போஸை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதம் மற்றும் போர்க்குணம் மிக்க அணுகுமுறையை கொண்டவர். எல்லாரையும் இவர் தன்னுடைய கொள்கையின் காரணமாக தாக்கத்தை உண்டு பண்றார். அப்புறம்
நிறுவன கட்டமைப்பாளராக இருந்திருக்காரு. சப்பேட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளூர் குழுக்களை இது பண்ணியிருக்காரு. தன்னார்வ குழுக்கள் அடிமட்ட செயல்பாடுகளையும் எதிர்த்திருக்காரு. அப்புறம் தகவல் தொடர்பு நிபுணராக இருந்திருக்காரு. பத்திரிகைகள் மூலமாக பொதுக்கூட்டங்கள் மூலமாக இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல கொடுக்கலாம். வெகுஜன இயக்கமாக, வெகுஜன அப்படின்னா காமன் பீப்புளுக்காக என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, அவருடைய சத்தியாகிரக செயல்பாடுகளை கொடுங்க, அதுதான் மக்கள் ஈர்க்கப்பட்டாங்க. இரண்டாவது பாருங்க, பத்திரிகைகள் மூலமான செயல்பாடுகளை கொடுங்க, எல்லாரும் ஈர்க்கப்பட்டாங்க. அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஹரிஜன் பத்திரிகை அந்த செயல்பாடுகள் மூலமாக என்ன பண்ணார், தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரம் மூலமாக அவங்கள உள்ள இழுக்கிறார். அப்புறம் விவசாய இயக்கங்கள் மூலமாக சம்ப்ரான், கேத்தா சத்தியார் விவசாயிகள் ஆதரவு திரட்டுறாரு. அடுத்ததா பொதுஜன போராட்டங்கள், ஒத்துழையாமைக்கும் சட்டமறுப்பு இயக்கம் மூலமாக மக்களுடைய ஆதரவு பெற நினைக்கிறாரு. தொழிலாளர்களுடைய ஆதரவு பெறுகிறாரு. கருத்தியல் செயல்பாடுகள் மூலமாக முக்கிய தலைவர்களை இருக்கிறாரு. அப்படியே கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஹெட்டிங் அடிப்படையில் 10 to 12 ஹெட்டிங் கொடுக்கலாம், 10 ஹெட்டிங் கொடுக்கலாம். கொடுத்து பொதுமக்களும் இது பங்கு பெறக்கூடிய வகையில் இது மாத்திருக்காரு. ஆராய்க சிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுங்க. சிறப்பு இவ்வாறு காந்தி தலைமையில தான் எல்லாரும் ஒருங்கிணைந்தாங்க. இல்லைன்னா கருத்தியல் வேறுபாடுகள் கொண்ட தேசமாக இருந்திருக்கும். இஸ்லாமியர்களை ஒருங்கிணைத்து தான் கிலாபத் ஒத்துழையாமை இயக்கம் நடத்திருக்காரு. குறைபாடுகள் அப்போ காந்தியுடைய வருகைக்கு பின்ன விடுதலை இயக்கம் ஒரு வகையில பயங்கரவாதிகள் ஒடுக்கப்பட்டாங்க. பகத்சிங் உள்ளிட்டோர் ஒடுக்கப்பட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, போராட்டம் அமைதி பாதையில போனதால அதனுடைய தீவிரத்துவம் குறைஞ்சு போச்சு. வெகுஜன இயக்கமாக மாற்றியதால பயங்கரவாத செயல்பாடுகள் குறைஞ்சு போச்சு அப்படின்றது ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி சொல்லுங்க. ஓகேயா? கூடுதலாக எனக்கு 2 ஹெட்டிங் போடணும். காரணம் அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆராய்ஞ்சு நீங்க சொல்றீங்க. ஓகேயா? அடுத்தது வாங்க, நவீன இந்திய வரலாறுல வைக்கோம் சத்தியாகிரகம் மற்றும் சுயமரியாதை இயக்கத்துடைய முக்கியத்துவத்தை கேட்குறாங்க. இது ஏன் கேட்குறாங்கன்னா 100 வருஷம் ஆச்சுங்க, அதனால இந்த கொஸ்டின்லாம் எதிர்பார்க்கலாம். வைக்கம் சத்தியாகிரகம், சுயமரியாதை இயக்கம், அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய சிறப்புகள், விமர்சனங்கள் அல்லது குறைபாடுகள், இதை சொல்றீங்க. அப்போ ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் வைக்கோம் சத்தியாகிரகத்தை பற்றி, அப்புறம் வைக்கோம் சத்தியாகிரகத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி, அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி அறிமுகம், அப்புறம் சுயமரியாதை இயக்கத்துடைய முக்கியத்துவம் என்ன, அப்புறம் விவாதிக்க சொல்றாங்க. சிறப்பு மற்றும் குறைபாடு உள்ள சொல்லுங்க. சிறப்புகள் அப்படி சொல்லுங்க. முக்கியத்துவம் தான் சிறப்பு, அதன் மீதான விமர்சனத்தை நீங்க சொல்லலாம். சரியா? அதான் குறைபாடு. அப்ப பாருங்க, பெரியார் வைக்கம் சத்தியாகிரகத்தை நடத்தினாரு. அதே மாதிரி சுயமரியாதை இயக்கத்தை நடத்தினாரு. அப்போ தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்ட திறன் கொண்டவர் தான் பெரியார். அவரால் நடத்தப்பட்டதா வைக்கம் சத்தியாகிரகம் மற்றும் சுயமரியாதை இயக்கம். வைக்கம் சத்தியாகிரகம் பாருங்க, ஆண்டு எந்த ஆண்டு நடத்தப்பட்டது, காரணம் என்ன, எங்க நடத்தப்பட்டது, கேரளாவில் உள்ள வைக்கம். என்ன காரணம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பொதுப்பாதையை பயன்படுத்த உரிமைக்காக சாலைகள் திறப்பு, இது பண்றது தான். சரியா? மனித உரிமைகளுக்காக போராடப்பட்ட முதல் இயக்கமாக இது பார்க்கப்படுது. காந்திய கொள்கை வெற்றியாக இது பார்க்கப்பட்டது. ஏன்னா அமைதி வழியில் தான் அந்த போராட்டம் நடத்தப்பட்டது. முக்கிய தலைவர்கள் ஈவே ராமசாமி பெரியார், ஜார்ஜ் ஜோசப் உள்ளிட்டோர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரியா? சரி, அதனுடைய சிறப்பு, இதுதான் சிறப்பு. அந்த போராட்டத்தை பற்றி லைட்டாக சொல்லிட்டு சொல்லுங்க, நேரம் வந்துட வேண்டாம். சரியா? அதனால என்ன பண்றோம், கோவில்கள், அந்த சாலைகள் திறந்து விடப்பட்டது, மனித உரிமைகள் உறுதி செய்யப்பட்டது, காந்திய கொள்கைகள் வெற்றி பெற்றது. இதான் என்னுடைய சிறப்பு. அதே மாதிரி பாருங்க, சுயமரியாதை இயக்கம், பிராமணர் அல்ல, இதுல கண்டென்ட் பத்தாதுங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணும். பிராமணர் அல்லாதவருடைய உரிமைகளுக்காக ஒவ்வொன்றையும் பகுத்தறிவு, அவங்க சொன்னதை அப்படியே நம்பாம பகுத்தறிவின் அடிப்படையில் சுயமரியாதை உறுதி செய்யக்கூடிய இயக்கமாக தான் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. 1925 ஆரம்பிக்கப்பட்டது. பெரியார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. முதல் மாநாடு செங்கல்பட்டுல நடந்துச்சு. அதில் தலைமை தாங்கியவர் WPA சவுந்தரபாண்டியனார் அப்படின்றத சொல்லுங்க. சுயமரியாதை இயக்கத்துடைய சிறப்பு அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்றோம், ஆமா, பிராமணர்களுக்கு எதிராக திராவிடத்தையும் பெருமை உணர்வை உணரச் செய்வதாக இருந்துச்சு. பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சுயமரியாதை இது கோருச்சு. சரியா? பிராமணருடைய மேன்மையை ஏற்க மறுத்துச்சு. பிராமணர்கள் இருக்கக்கூடிய திருமணங்கள், திருமண சடங்குகள் இதெல்லாம் இல்லாத அந்த சுயமரியாதை திருமணங்கள் ஊக்குவிக்கப்பட்டது. அப்போ பிராமண பூசாரிகள் இல்லாத இந்த திருமண சட்டத்தை உறுதிப்படுத்துச்சு. பிராமண மேலாதிக்கத்துக்கு இது சவால் விடுத்துச்சு. அப்ப என்ன பண்றாங்க, ஒவ்வொன்றையும் பகுத்தறிவை அலசி ஆராய்ந்து, அப்படிப்பட்ட விஷயங்களும் இருக்கு, அதை சொல்லுங்க. சரியா? பெண்கள் உரிமைகளுக்காக இது பண்ணுச்சு. சரியா? பெண்களுக்கு சொத்துரிமை வேணும், பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும், இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துற மீதான உரிமைகள் அவங்களுக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி இது பண்றாங்க. தமிழ் தேசியம் பற்றி எதை சொல்லுச்சு அப்படின்னு சொல்லணும். இதில் உள்ள அம்சங்களை தான் கொடுக்குறாங்க. கண்டென்ட் பாருங்க, இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்கணும். கேள்வி கேட்டவர்கள் நான் சொன்ன கண்டென்ட் என்னெல்லாம் வேணும், அப்போ நவீன இந்திய வரலாறு, மாடர்ன் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் வேணும். எனக்கு என்ன வேணும், ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் வேணும், பொதுவான அறிமுகம் வேணும். அதுக்கப்புறம் வைக்கோம் சத்தியாகிரகம் அப்படின்றத சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. வைக்கோம் சத்தியாகிரகத்துடைய முக்கியத்துவம் அப்படின்றத சொல்லுங்க. அடுத்ததா
சுயமரியாதை இயக்கம் தோற்றம், இது தோற்றுவித்தவர், முதல் மாநாடு, இதை கொடுத்துட்டு சுயமரியாதை இயக்கத்துடைய முக்கியத்துவம் அப்படின்ட்டு அந்த பாயிண்ட்ஸை கொடுங்க. அதுக்கப்புறம் விவாதிக்க சொல்கிறாங்க, அப்போ இது சிறப்புகள் அப்படின்றத கொடுங்க. முக்கியத்துவம்னு கொடுத்துட்டு மீதான விமர்சனங்கள், இது குறைபாடுகளை லைட்டாக கொடுத்துட்டு முடிச்சு விடுங்க. முக்கியத்துவம் என்ன? சுயமரியாதைக்கெல்லாம் சில விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு, சமூகத்தை பாகுபடுத்தி பார்த்துச்சு, விடுதலை இயக்கத்தில் தொய்வை உண்டு பண்ணுச்சு, அப்படிலாம் சில இதை சொல்லுங்க. சரியா? அடுத்தது வாங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாருங்க. 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தில் சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸில் 19ஆம் நூற்றாண்டு 1800லேருந்து 1900 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்கோம்? தமிழ்நாட்டில் மட்டும்தான் கேட்குறாங்க. சரியா? சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தில் சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட் நிறைய நடந்துச்சு. ஆனால் அதில் கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய இம்பாக்ட் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட் நிறைய நடந்துச்சு, அதில் கிறிஸ்டியன் மிஷினரிஸுடைய தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜென்ரலாக சொல்லுங்கள், கொடுக்குறாங்க பாருங்க. அறிமுகம் 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி லூத்தரன் மிஷன் உள்ளிட்ட நிறைய மிஷனரிகள் தமிழ்நாட்டுக்கு வருகை இருந்தாங்க. அவங்க சமூக சீர்திருத்தத்தை கட்டமைக்கிறதுல முக்கிய பங்கு வச்சாங்க. சரியா? ரைட்டு. அப்போ இதில் நிறைய சொல்லணும். ஸ்வார்ட்ஸ் பாதிரியார் வருகை இருந்தார், தஞ்சை உள்ளிட்ட பகுதியில் கல்வியை கொடுத்தாரு, முக்கிய கிறிஸ்தவ மிஷனரிகள், அதை பற்றி சொல்லுங்க. சரியா? அடுத்த ஜெர்மன் லூத்தரன் மிஷன் உள்ளிட்ட நிறைய கல்விக்கூடங்களை ஏற்படுத்துறாங்க. பாளையங்கோட்டை பகுதியில் நிறைய கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டு தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்பட்டது. அப்புறம் சென்னையில் லயோலா காலேஜ், கிறிஸ்தவ கல்லூரி போன்றவை 1835 1840களில் உருவாக்கப்பட்டது. இதில் கல்வியில் பெரிய பங்களிப்பு கொடுத்தாங்க. இது கிறிஸ்தவ மிஷனுடைய பங்களிப்புன்னு சொல்லுங்க. சரியா? அதை பற்றி சொல்லிட்டு நேர்மறை தாக்கங்கள் என்ன? நிறைய கல்வி சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. கிறிஸ்டியன் கல்லூரி, பிரசிடென்சி கல்லூரி, லயோலா கல்லூரி, இதெல்லாம் அவங்களால உருவாக்கப்பட்டது. பெண் கல்விக்காக ராணி மேரி, குயின் மேரிஸ் காலேஜ் போன்ற கல்லூரிகள்லாம் அவங்களால ஏற்படுத்தப்பட்டது, கிறிஸ்தவ மிஷனரிகள் தான். அதுக்கப்புறம் சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளை அவங்க மேற்கொண்டாங்க. என்ன பண்ணாங்க? நேர்முறை தாக்கங்கள்னு சொல்றோம். சமூக சீர்திருத்த நடவடிக்கை என்ன பண்றாங்க? சாதி மற்றும் தீண்டாமை ஒழிப்புக்காக இது பண்றாங்க. பெண்கள் உரிமைகளை முக்கியத்துவப்படுத்தினாங்க. குழந்தை திருமணம், சதி போன்றவற்றை ஒழிச்சாங்க. சரியா? இந்து சீர்திருத்தங்கள் மீது செல்வாக்கு, இதனுடைய இம்பாக்ட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்த சோசியல் சர்வீஸை பண்ணாலும் மதமாற்ற செயல்பாடுகள் ஈடுபடுறாங்க அப்படின்ட்டு தமிழகத்துல வ.உ. சிதம்பரனார் உள்ளிட்டோர், கந்தப்பிள்ளை உள்ளிட்டோர் என்ன பண்றாங்க? தீவிர சைவ சித்தாந்த மற்றும் இந்து மறுமலர்ச்சி இயக்கங்களை கொண்டு வர தொடங்குறாங்க. குறிப்பா வள்ளலார் ராமலிங்க அடிகள் சைவத்திலேயே என்ன பண்றாரு? அதுல புனரமைப்பு பண்றாரு, சன்மார்க்க சங்கத்தை தொடங்குறாரு. அது மாதிரி சைவ சித்தாந்த இயக்கங்களை வ.உ.சி. உள்ளிட்டோர் சொல்றாங்க. இந்து மறுமலர்ச்சி சங்கம், மெய்யறிவு, மெய்யறம் போன்ற நூல்கள்லாம் வ.உ.சி. வெளியிட்டதாக நம்ம பார்க்குறோம். அப்புறம் தேசியவாதத்துக்கு இது பங்களிக்குது. ஆக்சுவலாக அவங்க சமூக சீர்திருத்தம்னு பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராக இந்து இயக்கங்களாக திரண்ட இவங்க தேசியத்தை தூண்டுறாங்க. தமிழக பகுதிகளில் வ.உ.சி., சுப்பிரமணிய பாரதியார் உள்ளிட்டோர் தேசியவாதிகளாக இருக்கிறாங்க. சரி, இதனுடைய எதிர்மறை தாக்கங்கள் என்ன? கிறிஸ்டியானிட்டி, அந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் தமிழக பகுதி தான் வந்ததால எதிர்மறை தாக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதமாற்ற நடவடிக்கைகள் உண்டாகுது. அதை எதிர்த்து இந்துக்கள், பழமைவாதிகள் எதிர்ப்பு தொடங்குறாங்க. யாழ்ப்பாணம் ஆறுமுக அந்த நாவலர் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த மதமாற்ற செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிறிஸ்தவ எதிர்ப்பு இயக்கங்கள் தமிழகத்தில் தோன்ற ஆரம்பிக்குது. அடுத்ததா இவங்களால இந்து மதத்திற்கு அச்சுறுத்தல் உண்டாகுது. இந்து மத நடைமுறைகள் விமர்சிக்கப்பட்டு ஆரிய சமாஜம், அதனுடைய சென்னை கிளை, வேத சமாஜம் உள்ளிட்ட அமைப்புகள் சென்னையில தொடங்கப்பட்டது அப்படின்றத பாருங்க. அப்புறம் கன்க்ளூஷன் சொல்லுங்க. கிறிஸ்தவ மிஷனரிகள் சமூக சீர்திருத்த இயக்கத்தில் முக்கிய தாக்கத்தை கொடுத்தாங்க. நேர்மறை தாக்கமாக சமூக சீர்திருத்த நடவடிக்கைகள் இருந்துச்சுனாலும் எதிர்மறை தாக்கமாக இந்து மறுமலர்ச்சிக்கும் அது தேசிய இயக்கத்துக்கும் வழிவகுத்தது அப்படின்றத நீங்க கன்க்ளூட் பண்ணி சொல்லுங்க. அடுத்ததா பாருங்க, இந்தியாவில் ஆங்கிலேயர் காலத்தில் புதிய சமூக வகுப்புகளுடைய தோற்றம், சுதந்திர போராட்டத்தில் அவற்றுடைய பங்களிப்பு, இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலேயர் காலத்துல சுதந்திர போராட்டம் வருது, அதுல புதிய சமூக வகுப்புகள் வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. மிடில் கிளாஸ் வர ஆரம்பிச்சாங்க, விவசாயிகள் வந்தாங்க, தொழிலாளர்கள் வந்தாங்க, பெண்கள் வந்தாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்தாங்க. இதுதான் சொல்றோம். தொடக்கத்தில் பழங்குடியின மக்கள் அங்கங்கே பாளையக்காரர்கள் இவங்க தான் கழிச்சு பண்ணாங்க. ஆனால் காங்கிரஸுடைய வருகைக்கு பின் எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. அப்போ இதன் காரணமாக அவற்றுடைய பங்களிப்பு என்ன? புதிய சமூக வகுப்புகள்னா மிடில் கிளாஸை சொல்கிறாங்க. சுதந்திர போராட்டத்தில் அவங்களுடைய பங்களிப்பு என்ன, அதோடைய சிறப்புகள் என்ன, குறைபாடுகள் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. பாருங்க, தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பெரிய அளவில் இல்லை, ஆனால் புதிய சமூக வகுப்புகள் தோன்ற ஆரம்பிக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா
யாரு புதிய சமூக வகுப்புகள் பாருங்க, படித்த இந்தியர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த 19ஆம் நூற்றாண்டுல ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், அது மாதிரி தேவேந்திரநாத் தாகூர் போன்ற படித்த இந்தியர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஆங்கில கல்வியை பயின்றவர்கள். அப்போ மேற்கத்திய விடுதலை போராட்டம், அந்த சுதந்திரத்துடைய தாக்கம், பிரெஞ்சு புரட்சியுடைய தாக்கம், இவங்களும் என்ன பண்றாங்க, வர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தொழில்துறை முதலாளித்துவம், இவங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஜாம்ஷெட்ஜி, டாடா, பிர்லா போன்ற நவீன தொழில் முனைவோர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க பெரிய தொழிற்சாலைகளை ஏற்படுத்துறதால என்ன ஆகுதுன்னா, அதுல உள்ள தொழிலாளிகளும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விவசாயிகள் வர ஆரம்பிக்கிறாங்க. சம்பரான் சத்தியாகிரகம், காந்தியுடைய போராட்டம், விவசாயிகள் உள்ள இழுக்குது. சம்பரான் சத்தியாகிரகம், 1918 கேத்தா சத்தியாகிரகம், இதெல்லாம் விவசாயிகள் இழுக்குது. உழைக்கும் வர்க்கம் வர தொடங்குறாங்க. ரஷ்யாவில் கம்யூனிசம் வந்துச்சு 1917 ரஷ்ய புரட்சி, அவங்கள தான் போல்ஸ்விக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இவங்க மேல போல்ஸ்விக் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு போன்ற வழக்க இந்த இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கி எம்என் ராய் உள்ளிட்ட எஸ்.ஏ. டாங்கே உள்ளிட்டோர் மீது பதியப்பட்டது. அவங்களும் விடுதலை போராட்டத்தில் வர்றாங்க. நடுத்தர வர்க்கம், இந்திய தேசிய ராணுவம், நடுத்தர வர்க்கம், சிறு வணிகர்கள் எல்லாருமே இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ அதனுடைய பங்களிப்பு என்ன, தலைமை மற்றும் அமைப்பு சுரேந்திரநாத் பானர்ஜி போன்ற தலைவர்களுடன் என்ன பண்றாங்க, மேற்கத்திய படித்த இந்தியர்கள் வர்றாங்க. வெகுஜன அணி திரட்டல் நடக்குது. தெலுங்கானா கிளர்ச்சி, தேசியவாத கோரிக்கைகள் வெளிப்பட ஆரம்பிக்குது. பிரிட்டிஷ் எதிர்ப்பு இயக்கங்களுக்கு இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ இப்படி தான் வருது. ஆனாலும் இது பிரச்சனைகளையும் கொடுக்குது. ஸோ அனலைஸ் பண்ண சொல்றதால அதையும் கொடுக்குறாங்க. வகுப்புவாத முயற்சிகள், சாதி மத வகுப்புகளுக்கு இடையிலான முரண்பாடுகள், அப்போ இது வந்து பிரச்சனையை கிளப்புது. பிராந்திய சாதி பிரிவுகள் என்ன பண்ணுது, போராட்டத்தை முன்வைக்குது. அப்போ இது நெகட்டிவான விஷயங்களையும் சொல்றாங்க. ஆனால் இங்கே நெகட்டிவாக கேட்டிருக்காங்களா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. கொஸ்டின் என்ன பாருங்க, பாருங்க. படித்த இந்தியாவில் புதிய சமூக வகுப்புடைய தோற்றம், படித்த இந்தியர்கள், நடுத்தர வகுப்பு இந்தியர்கள், மிடில் கிளாஸ் சொல்றோம் பார்த்தீங்களா, அவங்க தோன்றாங்க. போராட்டத்தில் அவங்களுடைய பங்களிப்பு விவாதிக்க சொல்றாங்க. அதனால அந்த குறைபாடுகளை சொல்றாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல அப்ரோச் பண்ணுங்க, அப்ரோச் பண்ணிட்டு முடிங்க. அடுத்து வாங்க, அடுத்த கொஸ்டின் என்ன, சமூக சீர்திருத்தம், கல்வி மற்றும் சுதந்திர இயக்கம், மூணுலையும் கேட்குறாங்க. யாரோட பங்களிப்பு உட்பட தேசிய மறுமலர்ச்சி இயக்கம், நேஷனல் ரினைசன்ஸ், இதெல்லாம் பெண்களுடைய பங்களிப்பு கேட்குறாங்க. என்ன ஆஸ்பெக்ட்ல, சமூக சீர்திருத்தம், கல்வியில, சுதந்திர இயக்கத்தில். சமூக சீர்திருத்த நடவடிக்கைகள் எல்லாம் பாருங்க. சமூக சீர்திருத்த நடவடிக்கைகள், சதி உடன்கட்டை ஒழிப்பு, அதுக்கப்புறம் விதவை மறுமணம், அப்புறம் குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை, அதுக்கப்புறம் திருமண வயது உயர்த்தல், தேவதாசி முறை, இதெல்லாம் சமூக தீமைகள். இதற்கு எதிராக பெண்கள் யாரெல்லாம் இருந்தாங்க அதை லைட்டா சொல்லுங்க. அப்புறம் கல்விக்கு பெண்களுடைய பங்களிப்பு. அப்போ சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளை குறிப்பா அப்படியே கொடுங்க. அப்போ திருமண வயதை உயர்த்தும் பொருட்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஹர்பிலா சாரதா, இதில் இவங்கெல்லாம் முக்கிய பங்கு வகிச்சாங்க. தேவதாசி முறை ஒழிப்புக்காக முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமாமிர்த அம்மையார் ஆகியோர் பாடுபட்டாங்க அப்படின்றத சொல்லுங்க. சரியா? அப்புறம் சாதிய ஒழிப்பு, இதுக்காக வந்து இவங்கெல்லாம் தர்மாம்பாள் அம்மையார் உள்ளிட்டோர் வந்து பாடுபட்டாங்க அப்படின்றத சொல்லுங்க. அதுக்கப்புறம் கல்வி, எஜுகேஷனுக்கு கொடுங்க. சாவித்ரிபாய் பூலே, பண்டித ரமாபாய் இவங்கெல்லாம் முக்கியத்துவம் வச்சாங்க. பெண் மருத்துவ கல்விக்கு முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தாங்க அப்படின்றத சொல்லுங்க. அப்புறம் சுதந்திர இயக்கத்தில் வரிசையாக கொடுங்க. அருணா அசாஃப் அலி, ருக்மணி லட்சுமிபதி, இவங்கெல்லாம் வரிசையாக கொடுங்க. சரியா? அப்போ இதை விவரிக்க சொல்லி சொல்கிறாங்க. இதைத்தான் நீங்கள் கொடுக்கணும். தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தில் பெண்களுடைய பங்களிப்பு பாருங்க. சமூக சீர்திருத்தம், பண்டித ரமாபாய் வரதட்சணை கொடுமை, பெண் கல்வி இவங்களுக்காக முக்கியத்துவம் பண்ணாங்க. பள்ளிக்காக என்ன பண்றாங்க, கல்விக்காக பாருங்க, கல்வி எழுத்தறிவுக்கு சாவித்ரிபாய் பூலே, ஜோதிபா பூலே முக்கிய பங்கு வச்சாங்க. பெண்களை தான் நம்ம சொல்லணும். 100% பெண் கல்விக்காக வாதிடுறாங்க அப்படின்றத கொடுங்க. சுதந்திர இயக்கத்திலையும் பங்கு வச்சாங்க. ஜான்சி ராணி லட்சுமிபாய், சரோஜினி நாயுடு, கமலாதேவி சட்டோபாத்தியாயா, இந்தியன் கான்டெக்ட் சொல்றாங்க. அதை கன்க்ளூட் பண்ணி முடிங்க. உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தமிழ்நாட்டையும் உள்ள சேர்த்துக்கங்க. முழுக்க என்ன பண்ணக்கூடாது, நார்த் இந்தியன் கான்டெக்ட்ல அப்ரோச் பண்ணக்கூடாது, தமிழ்நாடு கான்டெக்ட்லயும் அப்ரோச் பண்ணி சேர்த்து முடிங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவில் பசுமை புரட்சி, உணவு பாதுகாப்பின் தாக்கம் விளக்குக. இது என்ன சொல்றாங்க, கான்டெம்பரரி இந்தியா, சமகால இந்திய வரலாறு, விடுதலைக்கு பின் இந்தியா டாபிக்ல இது இருக்குது. ஸோ பாருங்க, உணவு பாதுகாப்பின் தாக்கம். அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க, கிரீன் ரெவல்யூஷன் இந்தியா, ஃபுட் செக்யூரிட்டியில் அது மீதான இம்பாக்ட் என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. அப்போ பசுமை புரட்சியை தான் சொல்றீங்க, அப்புறம் அதனுடைய தாக்கத்தை சொல்றீங்க. அப்போ ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. 1960 கொண்டு வரப்பட்ட பசுமை புரட்சி இந்தியாவில் உணவு பாதுகாப்பில் முக்கிய பங்கு கொடுத்துச்சு. அப்போ மேம்படுத்தப்பட்ட நீர்ப்பாசனம், உரம், பூச்சிக்கொல்லி,
அரிசி கோதுமையில விளைச்சல் தரக்கூடிய விதைகள் வந்து பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு அப்படின்றத சொல்லுங்க. அப்போ பசுமை புரட்சியை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க. பசுமை புரட்சி இந்தியாவில் 1965 அறிமுகப்படுத்தப்பட்டது. முக்கிய காரணகர்த்தாக்கள் சி சுப்பிரமணியம், எம் எஸ் சுவாமிநாதன். முக்கிய அம்சங்கள் என்ன? மேம்படுத்தப்பட்ட நீர்ப்பாசனம். 2வது புதிய ரகங்கள். 3வது பூச்சிக்கொல்லிகள் அறிமுகம். 4வது அதிக மகசூல் தரக்கூடிய கோதுமை மற்றும் அரிசி வகைகள். சரியா? ஆமா, இதுதான் பசுமை புரட்சி. இது அப்போ அதனுடைய தாக்கங்கள் என்ன? நேர்மறை தாக்கங்கள் என்ன? நேர்மறை தாக்கங்கள் உணவு உற்பத்தி அதிகரிக்கப்பட்டது. உணவு உற்பத்தி அதிகரிக்குது. 1960-61 82 மில்லியன் தான். ஆனால் இப்போ 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு, 241 மில்லியன். தன்னிறைவு இந்தியா 1980களில் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய ஆரம்பித்தோம். கோதுமையை ஏற்றுமதியை பண்ண ஆரம்பித்தோம். மேம்பட்ட உணவு கிடைக்குது. அப்போ ஊட்டச்சத்து குறைக்க, பசி ஊட்டச்சத்துலாம் பிரச்சனையாக இருந்துச்சு, அதை தீக்கிறதுக்கு வழிவகுச்சு. பசுமை புரட்சி இந்தியாவை பொருளாதார ரீதியாக தன்னிறைவடைய செய்யுது. வறுமையை குறைச்சது. சொல்லுங்க, சப்ஹெட்டிங்காக வச்சுக்கோங்க. எதிர்மறை தாக்கங்கள் என்ன? சுற்றுச்சூழல் சீரழிவு உண்டாகுச்சு. இப்போ இதுக்காக என்ன பண்ணுறோம்? ஆர்கானிக் ஃபார்மிங்கை நோக்கி நம்ம நகர ஆரம்பிச்சிட்டோம். சமச்சீரற்ற விநியோகம், தட் இஸ் நெல் மற்றும் கோதுமை விளைந்த இடங்களில் மட்டும்தான் விவசாயிகள் என்ன பண்ணிட்டாங்க? வளர்ச்சி அடைகிறாங்க. அது மாதிரி சிறு குறு விவசாயிகள் ஓரங்கட்டப்பட்டு பெரு விவசாயிகள் பலனடைகிறாங்க. அப்புறம் எதுக்கெடுத்தாலும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை டிபெண்ட் பண்ண வேண்டியதாச்சு. தண்ணி தட்டுப்பாடு. புதிய விதைகள் நிறைய தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சது. அப்போ தண்ணி தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சது. மண் வளம், மண் சிதைவு அப்படின்னு சொல்கிறோம், ஃபெர்டிலிட்டி குறைஞ்சி போச்சு அப்படின்றத மீதான குறைபாடு. அப்போ தீர்வுகள் என்ன? தீர்வுகள் என்ன அப்படின்னா, இயற்கை உரம், இயற்கை விவசாயத்துக்கு நம்ம நாடுறது, சிறு குறு விவசாயிகளுக்கான ஆதரவு திட்டங்களை கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு மேம்படுத்த விவசாய ஆராய்ச்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரே பயிரை சார்ந்து பண்ணாமல் என்ன பண்ணுறோம்? மல்டி கிராப்பிங், இதை டிபெண்ட் பண்ணுறது, தண்ணீர் பற்றாக்குறைக்கு நீர் சேமிப்பு நடவடிக்கைகள், இவற்றின் மூலம் தீர்வை காணணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். கடைசியாக பாருங்க, இந்தியாவின் சமூக மற்றும் பொருளாதார மாற்றத்தில் நேருடைய கொள்கைகள். நேரு இது நவீன இந்தியாவில் விடுதலைக்கு பின் இந்தியா. அப்போ பாருங்க, விடுதலைக்கு பின் இந்தியாவில் நேருடைய கொள்கைகள் என்ன ஆஸ்பெக்டில்? சமூக ஆஸ்பெக்டில் நேருடைய கொள்கைகள் என்ன? பொருளாதார ஆஸ்பெக்டில் நேருடைய கொள்கைகள் என்ன? அது என்ன பண்ணுச்சு? அதை தாக்கத்தை எவாலுவேட் பண்ண சொல்கிறாங்க. நேர்மறை தாக்கம் என்ன, எதிர்மறை தாக்கம் என்ன, இதில் சமூகத்தில். அப்போ என்ன பண்ணணும்? அறிமுகம் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நேரு நவீன இந்தியாவின் சிற்பி. ஆமாம், அவர் தான் சமூக பொருளாதார கொள்கைகளை வடிவமைச்சார் அப்படின்றத அறிமுகம் கொடுங்க. அடுத்ததா சமூக கொள்கைகள், நேருடைய சமூக கொள்கைகள், அதனுடைய நேருடைய சமூக கொள்கைகளை சொல்லுங்க. அதனுடைய நேர்மறை தாக்கம் என்ன, எதிர்மறை தாக்கம் என்ன. அடுத்து நேருடைய பொருளாதார கொள்கைகள், அதனுடைய நேர்மறை தாக்கம் என்ன, எதிர்மறை தாக்கம் என்ன. அப்புறம் நேருவை பற்றிய பொதுவான இந்த கொள்கைகள் மீதான மதிப்பீடு. இப்படிதான் வேணும் எனக்கு ஹெட்டிங்கு. ஸோ பாருங்க, சமூக மாற்றத்திற்கான நேருடைய செயல்பாடுகள் என்ன பாருங்க. சமூக நீதியை மேம்படுத்துறாரு. குறிப்பாக தீண்டாமை ஒழிப்பு சட்டம், இந்து சட்ட மசோதா போன்றவை கொண்டு வரப்பட்டது. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆண்டுகளை கொடுங்க. 1948 கொடுக்கப்பட்டது. லட்சுமணசாமி முதலியார் உள்ளிட்ட கமிஷன்ஸ், ராதாகிருஷ்ணன் குழு, லட்சுமணசாமி முதலியார் குழு நேருடைய காலத்தில் நிறுவப்பட்டது. சுகாதார சீர்திருத்தங்கள், எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகள் நியமிக்கப்பட்டு பல்நோக்கு சுகாதார திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் பொருட்டு பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மதச்சார்பின்மை, செக்குலர் அப்படின்ற கான்செப்டை தொடக்கத்திலே முன்வைச்சாரு அவர். அது மாதிரி பாருங்க, இதுல தாக்கங்கள் என்ன அப்படின்றத கொடுங்க. இதன் மூலம் அப்படியே கொடுங்க, மதிப்பீடு பண்ண சொல்றாங்க. அப்ப நேர்மறை தாக்கங்களே கொடுங்க. இதன் மூலமாக என்னது? கல்வி வளர்ச்சி பெருக தொடங்குது, உயர்கல்வி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, ஆராய்ச்சி வளர்ச்சி அடைய தொடங்குது. அதே மாதிரி அனைத்து சமூகரும் மேம்பாடு அடையக்கூடிய அளவில் இருந்துச்சு. ஸோ மருத்துவ கட்டமைப்பு வசதி அதிகரிக்க தொடங்குச்சு. இதெல்லாம் நேர்மறை தாக்கம். அடுத்த சமூக பொருளாதார மாற்றங்கள் என்ன உண்டாகுது? 5 ஆண்டு திட்டங்களை அவர் தாங்க அறிமுகப்படுத்துறாரு. வரிசையா கொடுங்க. திட்டக்குழு அவர் தான் கொண்டு வந்தாரு. அப்போ அதை சொல்லணும். திட்டக்குழு அவர் தான், நேரு தான் ஏற்படுத்தினாரு. 5 ஆண்டு திட்டங்களை அவர் தான் கொண்டு வந்தாரு. அப்போ 51 முதல் 5 ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்டது. பொதுத்துறை நிறுவனங்களை அவர் தான் உருவாக்குனாரு. இறக்குமதி மாற்றீடு. அப்போ பாருங்க, இறக்குமதிக்கு மாற்றாக உள்நாட்டில் பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்காக தான் பொதுத்துறை நிறுவனம் பண்ணாரு. விவசாய சீர்திருத்தங்களை மேற்கொண்டாரு. உட்கட்டமைப்பு மேம்பாடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணது நேருடைய காலம் தான். அப்போ அதை கொடுங்க. தாக்கம் கொடுங்க. தனித்தனியாக கொடுக்கலாம். நீங்கள் வந்து சமூகத்துக்கு தாக்கம் கொடுக்கலாம், எதுக்கும் கொடுக்கலாம். நான் கொடுக்குற பாருங்க, பொருளாதாரத்தில் தாக்கம் என்ன? விரைவான தொழில் வளர்ச்சி நடந்துச்சு நேருடைய ஆட்சி காலத்தில் தான். அப்புறம் மேம்பட்ட வாழ்க்கை தரம், கல்வி சுகாதாரத்தில் அதிகரித்த அணுகல், ஜனநாயக சோசியலிசம் ஊக்குவிக்கப்பட்டது. சேலஞ்சஸ் என்ன? அப்போ அதை இம்பாக்ட் அனலைஸ் பண்ண சொல்றதால சவால்கள் என்ன, அல்லது அது குறைபாடுகள் அப்படின்றத சொல்லாம சவால்கள், அவர் எதிர்கொண்ட சவால்களை கொடுக்குறாங்க. பொருளாதார சமத்துவமின்மை, பணக்காரனே பணக்காரனாகிறான், ஏழை ஏழையாவே இருக்கிறான். பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள், ரீஜனல் இம்பேலன்ஸ், சில மாநிலங்கள் மட்டும் வளர்ச்சி அடையுது, சில மாநிலங்கள் பின்தங்கி இருக்கு. நிறைய வெளிநாட்டு உதவியை தான் டிபெண்ட் பண்ணியிருந்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா மற்றும் அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதிகாரத்துவ திறமையின்மை. அப்போ அரசாங்க நிறுவனங்களில் ஸ்லோ
டிசிஷன் மேக்கிங் அப்படின்ட்டு நேரு மேலே ஒரு விமர்சனம் உண்டு. இது வந்து ரெட் டேபிசம் என்று சொல்லக்கூடிய சிகப்பு நாடா முறைக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த ஹெட்டிங்கை யூஸ் பண்ணுங்க, நல்லா தான் இருக்கு. ஓகே, ஸோ புரிஞ்சுதா? அப்போ இது 10 மார்க் மற்றும் 15 மார்க்கான செகண்ட் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன். இது ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம். ஒரு இதை எப்படி கொஸ்டினை உடச்சி அதற்கான ஸ்ட்ரக்சர், தட் இஸ் டெம்ப்ளேட் ஃப்ரேம் பண்ணுறது, அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்ற புரிதலை கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே எனக்கு இந்த இதில் ஆன்சர் வந்து அப்ரோச் நல்லா இருக்கு, ஒரு சில கேள்விகளை தவிர அதற்கான அப்ரோச், அணுகுமுறை, டைரக்ஷன் நல்லா இருக்கு. ஆனால் என்ன வேணும், எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நிறைய ஃபேக்ட்ஸ் வேணும். இந்த ஃபேக்ட்ஸுக்கு எங்கே சார் போகிறது நாங்கள் அப்படின்னா நெட்டில் ரெஃபர் பண்ணுங்கள், புத்தகங்களை ரெஃபர் பண்ணி இதை வேல்யூ எடிஷன் பண்ணுங்கள். சரியா? சில கொஸ்டினில் அப்ரோச்சை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அந்த அப்ரோச்சை கரெக்டாக கொடுங்க, வேல்யூ எடிஷன் பண்ணுங்கள், நிறைய ஃபேக்ட்ஸ், விவரங்களை நிறைய உள்ளே சேருங்க. நம்ம ப்ரிலிம்ஸில் படித்ததே ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஞாபகத்துக்கு வந்துடும். எனக்கெல்லாம் அப்படி தான் உள்ளே கொடுத்தேன் நான் வந்துட்டு. அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், நல்லா குவாலிட்டியான ப்ரெசன்டேஷனை கொடுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.